ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 190வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு 2-3 வாரத்துக்கான டாபிக்ஸ் இருக்குது. ஃபோர்டு என்ஜின் பற்றி பேசுகிறதுக்கே இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய மெசேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் டஸ்டர் வருது, அப்படி கொஞ்சம் நியூஸ் இருக்குது. சியரா வருது. சியரா தான் ஆக்சுவலி நம்ம ஹாண்டா வருது. ஹாண்டாயை பேசணும். ஆக்சுவலி எப்படின்னா, நம்ம வந்து இங்க உட்கார்ந்து இது 3 வாரம் தாண்டிடுச்சுல்ல. போன வாரம் ஆக்சுவலி வந்து பாட்காஸ்ட் இல்லாததுக்கு ரீசன் வந்து நாங்க டேனிக்கு ஃபீவர் ஆச்சு. ஆமா, ஏன் உண்மைதானே. அதனால ஏதோ ரிவ்யூல 2 நாளைக்கு மேல நம்ம ஷூட் பண்ணதுல வென்யூலையும் சொன்னோம், அங்க போயிருந்து. ஆமா, நாங்களும் மீடியா டிரைவ் போயிருந்தோம். அல்லாமல நான் ஒரு ஷூட்ல சொன்னேன், வென்யூ தான். அதுக்கு முந்தின வாரம் நம்ம வந்து கோயம்புத்தூர்ல எடுத்தோம். அப்படி பாட்காஸ்ட் கொஞ்சம் லேட் ஆச்சு. அதில் ஒருத்தர் ஒரு சூப்பரான கமெண்ட் போட்டிருந்தார், நீங்கள் ட்ராவல் பண்ணுறதே கண்டென்ட் எடுக்கிறதுக்கு தானே, அப்போ பாட்காஸ்ட்டும் கண்டென்ட் தானே. அது உண்மைதான். அது என்னன்னா, இப்போ நீங்கள் பாட்காஸ்ட் எடுக்கணும், ஒரு ஆம்பியன்ஸ் எங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் ஒரு சின்ன வீடியோன்னு சொல்லும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட அதை ரீடேக் போகலாம், அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம எடுப்போம். இப்போ நம்ம வெளியெல்லாம் ஷூட் பண்ணும்போது. ஆனால் பாட்காஸ்ட் இந்த ஃப்ளோ கட் ஆச்சுன்னா அந்த கனெக்டிவிட்டி கிடைக்காது. அப்போ நாங்கள் மேக்ஸிமம் 90% ஆஃப் பாட்காஸ்ட் வந்து ஒரு டேக்கில் தானே நம்ம போவோம். கரண்ட் அதான் 95க்கு மேலே. இன்னொன்று ஏதாவது நல்ல கண்டென்ட் இருந்தால் எடுக்கலாம். இடையில ஒன்றும் இல்லை. இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்டைலில் இருந்து, அதுதான் ரீசன். நாங்கள் வந்து அதுக்கான சிச்சுவேஷன் சரியாகாத தான் இடையில மிஸ் பண்ணோம். அப்போ நம்ம இப்போ வருவோம். நம்ம அன்னைக்கு பாட்காஸ்ட் பப்ளிஷ் ஆன டைமில் தான் ஃபோர்டோட கம்பேக். ஆனால் ஒரு விஷயம் நமக்கு அதான் டேனி ஞாபகம் வந்து எனக்கு ஞாபகம் வந்து, மோட்டோ ஃபேம் ஆக்சுவலி வந்து நம்ம டிஷர்ட்ஸோடைய இன்னொரு, அது எடிஷன் கிடையாது, பேட்ச், இன்னொரு பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். அது வந்து நம்ம வெப்சைட்டில், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, motowagon.co.in சொல்லி வெப்சைட் மூலமாகவே நீங்கள் வாங்கலாம். இது ஏன் நாங்கள் வந்து இப்போ ஒரு பேட்சாக இன்னொரு வெர்ஷன் இல்லாமல் பண்ணுறோன்னா, நிறைய பேர் அடிக்கடி நீடு மெர்கண்டைஸ் போடுவாங்க. அடுத்த எடிஷனுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்குள்ள டைம் இப்போ இல்லை எங்களுக்கு. அது நம்ம டெஸ்டிங் பண்ணணும், டிசைனை பார்க்கணும். அது மேபி அடுத்த வருஷம் வரும். இது வந்து கொஞ்ச நாளாகவே, மேபி ஒரு 6 months கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ரீயாக வாங்க முடியும். வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதே ப்ரைஸிங் தான் நீங்கள் வாங்க, அவ்வளோதானே. அப்புறம் நம்ம ஃபோர்டுக்குள்ளே வரும். ஃபோர்டு வந்தோடனே அந்த நியூஸ் பார்த்தோன்னே நிறைய பேர் நமக்கு வந்து பர்சனலாகவே அது ஒரு கனெக்ட் மாதிரி மெசேஜ் அனுப்புகிறாங்க. நம்ம தான் ஃபோர்டை வச்சிருக்கோம். ஆக்சுவலி அது சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. நாங்கள் வந்து அந்த பாட்காஸ்ட் அன்னைக்கு எடுத்தோம்ல, போன பாட்காஸ்ட், அது வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து ரூமில் நாங்கள் எடுத்தது. அந்த பாட்காஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் ஒரு மோட்டோ ஃபேம் கம் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஒரு பர்சனை மீட் பண்ண போனோம். ஒரு ஹாஃப் டே அவர் கூட தான் இருந்தோம். அவர் கூட இருக்கும்போது, அவர் ஒரு எக்ஸ்போர்ட் எம்ப்ளாயி, அவர்கிட்ட பேசும்போது நம்ம வந்து இந்த ஃபோர்டை பற்றி பேசணும். அப்போ ஃபோர்டு திருப்பி வர்றதுக்கு, அன்னைக்கு இந்த நியூஸ் வரல, ஃபோர்டு திருப்பி வர்றதுக்கான சேலஞ்சஸ் பற்றியும், ஃபோர்டு திருப்பி வர்றதுக்காக அவங்க இடையில எடுத்த பிளான்ஸும், அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஃபோர்டு வந்து ரேஞ்சர் பிக்கப் ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க. எவரெஸ்ட் ஆப்வியஸ்லி நிறைய பேர் ரிவ்யூஸில் பேசினாங்க. எவரெஸ்ட்னு சொல்லக்கூடிய நேம் பேட்ஜ் புதுசாக இருந்ததுனால டெஸ்டிங் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது இன்னொன்று இம்போர்ட்டட்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சம்படி வந்து ரேஞ்சரையும் வந்து எவரெஸ்ட்டையும் இம்போர்ட்டாக வாங்கினாங்கன்னு டெஸ்டிங் இருந்தது. அங்கே பெயிண்ட் அடிச்சா ஃபேக்ட்ரி எல்லாம் ரெடி பண்ணாங்க, அந்த லோகோலாம் நீட் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம பேசினோம். அது மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம். அது 21 ஃபோர்டு எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் எக்கோஸ்போர்ட் கடைசி வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்தது. மேபி ஒரு 2 years நம்ம ஒரு போஸ்ட் கூட போட்டோம். ரொட்டீனாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஃபேக்ட்ரியை. ரேஞ்சர், எவரெஸ்ட், அதுக்கப்புறம் பிராங்கோட ஃபீஸிபிலிட்டியும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அதை நம்ம ஓப்பனாகவே இதில் பேசுவோம். அது எப்படின்னா, இது வந்து கொஞ்ச நாளாகவே நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கிற விஷயம் தான், நிறைய பேர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அதில் எப்படின்னா, சேலஞ்சஸ்ன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, அதில் நிறைய சப்ளையர்ஸ் சுற்றி இருப்பாங்க, சப்ளையர்ஸுக்கு நம்ம டூலிங் பண்ணணும். இது எல்லாமே ஈஸி கிடையாது. ஃபோர்டு இனிமேல் அந்த எக்கோ சிஸ்டத்தை சடனாக பில்டு பண்ணுறதுக்கு தான் வால்யூம் வேணும். ரெண்டாவது, இந்தியன் மார்க்கெட் அவங்க அன்னைக்கு விட்டுட்டு போன இடத்துல இன்னைக்கு கிடையாது. இந்தியன் மார்க்கெட் வேற எங்கேயோ மாறியாச்சு.
அப்போ அவங்க திருப்பி டீசல்ஸை கொண்டு வரணும், அவங்க பெட்ரோல்ஸை கொண்டு வச்சுட்டு இங்கே எதுவுமே பண்ண முடியாது. நல்ல பெட்ரோல்ஸ் இருந்தாலும் இங்கே பெட்ரோல் ஒன்லி மார்க்கெட்டாக எதுவும் பண்ண முடியாது. அப்போ டோட்டல் அவங்களுடைய இதே மாறுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு உள்ளதை அவங்க திங்க் பண்ணிட்டு இருந்த நேரம் தான் மிஸ்டர் ட்ரம்போடைய டாக்ஸேஷன் வந்தபோது நான் எல்லாம் என்ன நினச்சேன், ஆல்மோஸ்ட் ஃபோர்டு இனி அவுட்டு தான், இனி இதுக்கு மேலே அவங்களுக்கு ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கும் போது இது வந்து ஒரு புதிய ஒரு ஃப்ரெஷ் ஒரு இதாக இருக்குது. ஏன்னா 24லேயே அவங்க ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் எல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் அது பெருசாக எதுவும் நடக்கலை போல். இது வந்து என்னென்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா 2029 இங்கேருந்து ஃபுல் ஃப்ளெஜடாக ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும். 3250 கோடியோட இன்வெஸ்ட்மெண்ட் வருது. 2,35,000 என்ஜின்ஸ் ஃபார் ஓவர்சீஸ். கார் வருதுன்னு நினைக்காதீங்க. ஆனா அதுல வரலாமா, அதுல இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா நீஷான மார்க் ஸ்பேஸ்ல விற்கிறதுக்கு மேபி வந்து மேக்கி வரலாம், இல்ல மஸ்டாங்கோட இன்னொரு எடிஷன் வரலாம், எவரெஸ்ட் வரலாம், இம்போர்ட்டடா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஃபோர்டு வந்து எக்ஸிஸ்டிங் டீலர்ஸ் கிட்ட போய் நாங்கள் வந்து இதே மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வச்சிருக்கிறோம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் கேட்டால் யாரும் இப்போ பண்ண மாட்டாங்க முன்ன மாதிரி. ஏன்னா மார்க்கெட் மாறியாச்சு, வால்யூம் பேஸ்டு மார்க்கெட். ஷோரூம்ஸ் இருக்குல்ல, நெட்வொர்க் இருக்குல்ல, அது சர்வீஸுக்கு தானே இருக்கு இன்னொன்று பாரு, சென்னையில் கூட நம்ம அன்னைக்கு கடைசியாக சென்னை போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம அந்த மதுரவாயலுக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு எம்பிஎல் ஃபோர்டு இருந்தது, அது இப்போ இன்னொரு ஷோரூமாக மாறி இருக்கு, கியாவா மாறி இருக்கு. பாண்டிச்சேரியில் வந்து பழைய ஃபோர்ட் ஷோரூம் தான் சிட்ரனா மாறி இருக்கு. நமக்கு இங்கே வந்து கைர்லை ஃபோர்டு எக்கோஸ் டிவிஎம்மும் அந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் இல்லைன்னா கைர்லை ஃபோர்டும் அந்த இன்னொன்று அந்த செட்டப்பே அவங்க மாற்றியாச்சு. சேல் செட்டப்பில் பாதியாக பிரித்து ஒன்று ரிவருக்கு மாற்றிட்டாங்க, இன்னொன்று வந்து யூஸ்ட் காருக்கு இருக்கு, ஹாரி ஃபோர்ட் பூட்டியாச்சு. இங்கே நாகர்கோவிலில் ஃபோர்டு இல்லை, திருநெல்வேலி அவுட்லெட் சேலுக்கு மட்டும் இருக்கு. திருநெல்வேலி ஃபோர்டோட சேல்ஸ் அவுட்லெட் வந்து ஃபோக்ஸ்வேகன் ஆச்சு. அப்படி புதுசாக இனி ஒரு ரியல் எஸ்டேட்டை சம்படி எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதனால சேல்ஸ் பற்றி நமக்கு ஒரு அஷூரன்ஸ் இல்லை. ஆனாலும் டெரிட்டரியோ இல்லை வந்து எனிதிங் இம்போர்ட்ல வந்தா ஒரு டெரிட்டரி வாங்கும். இல்லை பெட்ரோல் யார் வாங்கலாம், டீசல் வந்தா வாங்கலாம், ட்ரை பண்ணலாம். அப்போ டெரிட்டரி முன்னாடியே ஆசையில் இருந்த ஒரு ப்ராடக்ட். ஏன்னா அது கிரெட்டா விடைக்கும் கொஞ்சம் கூட பெருசு. இந்தியன் மார்க்கெட்டில் எக்கோ ஸ்போர்ட்டுக்கு அடுத்து எண்டவருக்கு முன்னாடி உள்ள அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். இது சிக்கடி ஏதாவது வந்தாலும் காஸ்ட் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப ஹையா இருக்கும். பூமா எல்லாம் ஒருக்கா அவங்க பிளான் பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ கரெக்டா சைஸ்ல ஒரு டெரிட்டரி வந்தால் 40 லட்சம் ரூபாயில இருக்கும். அப்படி தீவிர ஃபோர்ட் ஃபேன்ஸ் வந்து வாங்கலாம். தீவிர ஃபோர்ட் ஃபேன் பைசா வேண்டாம், நம்ம இப்போ வந்து வச்சிருக்கலாம் பாவங்களா. அதுதான் கதை. ஃபோர்டுல நம்ம என்ன சொல்றோம் இல்ல, இவங்க எல்லாருமே அஃபோர்டபுள் எந்தூசியாஸ்ட் கார்ஸ் வச்சிருக்கிறவங்க. நம்ம பீப்புள் எல்லாருமே காசு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனா நமக்கு வேற நிறைய வேலைகள் இருக்கு. இப்பவே நீ ஒண்ணும் வேண்டாம், இப்பவே நம்ம வந்து ஒரு லக்ஸுரி பிராண்டுக்கு இஎம்ஐ கட்டுற செலவு வந்து இந்த வண்டியில கட்டிட்டு இருக்கோம். இன்சூரன்ஸும் அது இதுன்னு கணக்கு பார்த்தா எல்லாம் வந்து ஏதாவது ஒரு செலவு வருது. அதனாலதான் திருப்பியும் 40 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் வாங்குவாங்களான்னு கேட்டா கஷ்டம். அதான் மேட்டர். அப்புறம் ஃபோர்டு வந்தா ஆன்சனுக்கு என்ன வேணும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெஹிக்கிள் கேட்போம். ஃபோர்டுக்கு வந்து மோட்டோ ஃபேமில யாருக்கு என்ன வெஹிக்கிள் வந்தா பிடிக்கும் உள்ளதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சனுக்கு என்ன கேட்போம்? எனக்கு வந்து இந்த டி செக்மெண்ட்ல ஒன்று வேணும். அதெல்லாம் வராது இல்ல, மாண்டியோ அந்த ஃபியூஷன் அந்த ஸ்டைலுக்குள்ளே போறான். வந்து இந்த ஹாலிவுட் சீரீஸ்ல எல்லாம் இந்த யூரோப்பியன் சீரீஸ்ல வந்து போலீஸ் யூஸ் பண்ணத மாண்டியோ இந்த 2017-16 அது வந்து பாக்குறதுக்கே வந்து டேங்க் மாதிரி இருக்கும். நம்ம சும்மா பாக்குறதுக்கே அது அப்படி இருக்கு. அதுக்கு ஷார்ப் கட்ஸ் எட்ஜஸ். டேனி எனக்கு ஒரு ஹாட் ஹேட்ச் அது ப்ரொடக்ஷன்ல இல்ல யூகேல இருந்து தூக்கியாச்சு. ஃபோக்கஸ் ஆர்எஸ் வேற அதுல எஸ்டி ஒரு ஃபியஸ்டா இல்லையே நீ அண்ணன் சொல்லலையே. அதான் அது என்ன தெரியுமா, ஃபோர்ட்ல எது கிடைச்சாலும் நல்லாதான் இருக்கு. அடுத்த கட்டத்துல நீங்க சொல்லலாம். எனக்கு ஒரு பிராங்கோ வந்தா இந்தியன் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஸ்பேஸ் உங்களுக்கு. ஏன் எனக்கா, எனக்கு வந்து என்ன டெரிட்டரி வரட்டும் பாப்போம். இனி வந்து நம்ம பேசணும்னு நினைச்ச அடுத்த ஆள் இங்க ரெடியா இருக்கு, ஹோண்டா. நம்ம ஊர்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த பேசுறதுன்னு நம்ம சொன்னோம்னா என்ன பேசி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, திட்டி போட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி ஹோண்டாவோட கதைக்கு வந்தா
என்னன்னா இது ஜாப்பனீஸ் ஆட்டோ எக்ஸ்போ நடந்தது இல்லை, அது வரைக்கும் ஹோண்டா பற்றினது மிஸ்ட்ரியாகவே இருந்து ஹோண்டா என்ன செய்கிறாங்கன்னு. ரீசெண்டாக ஒரு நாளைக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கமெண்ட் வந்தது. அந்த கமெண்ட், அதாவது நாங்கள் ஏன் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஸ்டோரேஜ் இல்லைன்னா, நாங்கள் ட்ராவல் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி எங்கேயா வரும்போது தான் மெசேஜஸை வந்து கிளியர் பண்ணோம். அது எப்படின்னா, நேற்றைக்கு நைட்டு நம்ம திருநெல்வேலியில் இருக்கும்போது ஒரு ட்ரிப் ஃபுல்லாக மெசேஜ்லேயே ரிட்டர்ன் போச்சு. அப்போ ஜெரோம் வந்து செலக்ட் பண்ணி ஜெரோம் வாய்ஸ் போடுறது, உங்களுக்கு மெசேஜ் கிடச்சவங்களுக்கு தெரியும். நான் ஜெரோம்கிட்ட இப்படி இதை வாய்ஸை போடுன்னு சொல்லி ஜெரோம் போடுவார். அப்போ அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, அண்ணா மோட்டோ வேகனில் வந்து நீங்கள் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும், ஹோண்டாவில் என்ஜினியர்ஸ் இருக்காங்களா, இல்லை ஹோண்டாவில் கொஞ்சம் ஸ்டிக்கரும் பெயிண்ட் அடிக்கிற பீப்புள் மட்டும்தான் இருக்கு. அந்த கமெண்டை பார்த்து எனக்கு ஐவி டெக் எல்லாம் பண்ணி அவங்களுடைய லெவல் எங்கே இருந்து இன்னைக்கு அவங்க அந்த கமெண்ட் பண்ண பர்சனை நான் அஃபென்சிவாக நினைக்கல. அதாவது நம்ம அந்த ஊர்ல நம்மள எப்படிதான் நினைப்போம் அந்த எலிவேட்டர்லாம் நம்மளே இடையில பேசணும். இந்த ஊர்ல வந்து சில பெரிய ஆளுகளா இருந்துட்டு அவங்க எல்லாம் இன்னைக்கு ஃபீபிளா இருக்கிறத பார்த்து நம்ம மக்கள் வந்து யாரா இவருன்னு கேட்டாரோ எப்படி இருந்த ஆளு தெரியுமா நம்ம சொன்னல அந்த மாதிரியாகி எனக்கு ஒரு மாதிரியாச்சு. ஆனா நீ வந்து சிவிக்கோட 1.8 நினைச்சு பாரு, அவங்க அதுல ஒரு ஹைபிரிட் 1.3 அப்ப கொண்டு வந்தாங்க. இவங்க எல்லாம் யாரு தெரியுமான்னு நமக்கு தோணுது. ஆனாலும் அதை தோணிட்டு முடிச்சுட்டு நம்ம யோசிச்சா கரெக்டா தானே அவர் சொல்லி இருக்காருன்னு அந்த லெவல் தான் இன்னைக்கு அவங்க இருக்கிற சிச்சுவேஷன். ஏன்னா நீங்க தேர்ட் ஜென் நம்ம சொல்ல முடியாது, அமேஸ் 2.5 தான் இல்லையா, அது பெருசா எதுவும் கனெக்ட் ஆகல. 2.5 அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இம்ப்ரெஷன் என்னன்னா, 10 நியூ கார்ஸ் வந்து 2030 வருது, அதுல 7 SUVs இருக்கு. அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அன்னைக்கு காட்டினாங்கல்ல சீரோ ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல், அது எலிவேட்டர் பேஸ் பண்ணது. அதோடைய மெஜாரிட்டி ஆஃப் பார்ட் ஷேர்ட் வித் எலிவேட்டர். ஆமா, இந்த ஹோண்டாக்கு இந்தியன் மார்க்கெட்டை பத்தி தெரியல, இல்ல ஹோண்டா டிசைனர்ஸுக்கு தெரியலன்னு எக்ஸாம்பிளே அந்த டிக்கின்னு சொல்லக்கூடிய நம்ம பூட்டோடைய அந்த லுக்கு தான். அது வெசல் கான்செப்டை பேஸ் பண்ணுது. கார்ஸை ஃபாலோ பண்றோம். இந்த CRV எல்லாம் உள்ளது எல்லாமே யூஎஸ்ல ஒரு சீசன்ல பயங்கர ஹிட். அதோட பேக் நீ பாத்திருக்கியா, அது அந்த வெசல், அந்த வெசல்ல தான் அந்த மீன் பண்ண. அது வந்து ரூமியான கார், அதுல டவுட்டே கிடையாது. நம்ம CRVல கடைசியா ஒரு 1.6 லிட்டர் டீசலோட ஒரு மாடல் உண்டு, அதெல்லாம் அப்படி ரூமி, அதோடைய சீட் எல்லாம் அப்படி இருக்கும். நம்ம C3யோட C5யோடைக்கும் 2 மடங்கு ஸ்பேஸ் இருக்கும் பேக்ல. அப்ப அதுதான் அந்த பேக் இது. ஆனா அது நம்ம பீப்புளுக்கு பிடிக்காது. இந்த அன்கன்வென்ஷனல் ரியரே நம்ம இந்தியாவில் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நீ இக்னிஸ் பிடிக்காது நம்ம பீப்புளுக்கு. இந்த பல்கி ரியர்ஸ் எல்லாம் பெருசா பிடிக்கும், கொஞ்சம் கன்வென்ஷனல் லுக்ஸ் தான் பீப்புளுக்கு. ஆமா, அப்போ அப்படி இருக்க இடத்துல அவங்க திருப்பியும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் நாங்கள் இருப்போம் உள்ள மென்டாலிட்டியில் இருக்காங்க. இதில் இந்த மொத்த 10ல் லோக்கலி டெவலப்டு இருக்குமா, குளோபல் ப்ராடக்ட்ஸும் கொண்டு வருவாங்களா. இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. இது ஆக்சுவலி ஈவி. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டை நீங்கள் வந்து 10 கார்ஸ் கண்டிப்பாக கொண்டு வாங்க. ஆனால் முதல்ல இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி டீலர்ஸுக்கு ஒரு ஹோப்பையும் கன்சியூமர்ஸுக்கான ஒரு கனெக்டையும் கொடுக்கணும் இல்லையா. எலிவேட்டில் ஒரு இதை கொண்டுடலாம், ஹைப்ரிட் கொண்டுடலாம், எலிவேட்டை கொஞ்சம் கூட இது பண்ணலான்னு நம்ம இந்த நியூஸ் வந்த போதே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ஒன்று வந்தாங்க உடனே எலிவேட்டை கொண்டு, அதோட எடிஷன் பேர் வந்து ADV எடிஷன். நம்ம இந்த கதை நான் பேச தொடங்கும் போது ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தியா, நம்ம ஒரு மோட்டோ ஃபேமர் தராங்க, பெயிண்டரும் ஸ்டிக்கரும் தான் இருக்க, அது மாதிரி ஆச்சு கடைசியில். அவர் அதுக்கு முன்னாடி தான் இதை சொன்னார். நான் அந்த அன்னைக்கு ஒன்றை சொன்ன தெரியுமா, இவர் கேட்டது மாதிரி ஆச்சுன்னு சொல்லி. இதுதான் ஹோண்டாவுடைய ஸ்டோரி. அவங்க இனி என்ன என்ஜின்ஸ் பற்றி ஒன்றுமே சொல்லலை, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த 1.2வும் 1.5 ஐவிடெக்கும் ஹைப்ரிட் தான் இப்போதைக்கு தெரியுது. அதுக்காக உங்கள் பையிங் எல்லாம் தயவு செய்து இது பண்ணாதீங்க. ஐ மீன் அடுத்த வருஷம் வருது அப்படியெல்லாம் நமக்கு தெரியுது. ஏன்னா எலிவேட்லேயே ஹைப்ரிடும் எலக்ட்ரிக்கும் உடனே வரும்னு சொன்னாங்க. ஹைப்ரிட்ல எலக்ட்ரிக் ஆமாம், அது இப்போதைக்கு அதுதான் எலிவேட்டோட எலக்ட்ரிக் தான் இதாக இருக்கும். யோசிச்சு பார்த்தா அப்படின்னா 25ல வரணும்ல சொல்லி இருந்து லான்ச் ஆகும். 25 24 லான்ச் ஆகும். அப்படி ஹோண்டா எலிவேட் வந்ததோட அவங்க வேலை முடிஞ்சுன்னு சொல்லி இருக்காங்க. ஏன்னா உண்மையிலே நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது, சிட்டியோட நம்பர்ஸும் குறைஞ்சி. சிட்டிக்கெல்லாம் கன்சல்டிங் பேசி ரொம்ப நாளாச்சு. இல்லை ரீசெண்டாக ஒன்று பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாமே இல்லை, பீப்புள் வந்து அந்த செக்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தாலும் சிட்டிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்து அதெல்லாம் இல்லை. இதுதான் ஹோண்டாவுடைய ஸ்டோரி.
அதில் 7 எஸ்யூவின்னு சொல்லக்கூடியது தான் எப்படி என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. அதான் ஒரு காலகட்டத்தில் ஹோண்டாவுடைய ஒரு 2005லேருந்து 2010க்குள்ளே ஹோண்டாவுடைய டீலர்ஷிப்புகளை ஏறி போனாலே அது அப்படி இருக்கும். பெர்ஃபெக்ட் ஹோண்டான்னு சொல்லி ஒன்று, பினக்கிள்னு ஒன்று ட்ரிவாண்ட்ரமில் 2 இருந்து நம்ம காரியவட்டம் போகிற வழியில் இருந்த ஹோண்டா ஷோரூமில் போய் அப்படி பார்த்தா சிஆர்வி இருக்கும், பிரியோனிக்கும். இவங்க ஆக்சுவலி இந்த மொபிலியோ பிஆர்வின்னு சொல்லி வந்தாங்க தெரியுமா, அதுலேருந்து இவங்களுக்கு கஷ்டகாலம் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, நம்ம நிறைய இடத்துல அதை பேசிட்டோம், விட்டுருவோம். ஓகே, அடுத்து ஒரு நம்பர்ஸ் இருக்குது பாரு, இந்தியன் கார் மார்க்கெட்டோட நம்பர்ஸை பாரு. அக்டோபர் நம்ம பொதுவாக போஸ்ட் போடுற நம்பர்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் நம்பர்ஸ். இது வந்து இந்த தடவை ஃபெடா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ரீட்டைல் நம்பர்ஸ் சொல்லியிருக்கு. மாருதியோட ரீட்டைல் யூனிட்ஸ் 1,80,675 யூனிட்ஸ். எவ்வளோ தெரியுமா அக்டோபரில்? டாட்டா செகண்ட் 74,705, மஹிந்திரா 66,800, ஹிண்டே 65,045. ஆக்சுவலி போன வருஷம் இந்த நேரம் மார்க்கெட் அடி வாங்கி ஸ்லக்கிஷ் ஆகி ஃபுல்லாக ஸ்டாக்னண்ட் ஆயிருந்து. இந்த தடவை ஜிஎஸ்டி 2.0 ப்ளஸ் இந்த வருஷம் பீப்புளுக்கு கொஞ்சம் நம்ம இந்த மெசேஜஸ் பார்த்தாலே தெரியுது, ஒரு நாள் ஆவரேஜாக ஒரு 15-20 பையிங் மெசேஜ் கூட தான் வருது. அப்போ அதை பார்க்கும்போது ஒரு இது இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் வேற லெவல் நம்பர்ஸ். நம்ம எல்லாம் நினைச்சு ஆக்சுவலி என்னன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷனையும் எக்ஸீட் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இந்த மாதம் ஒரு நம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இயர் அண்ட் ஆஃபர் அது இதுன்னு சொல்லி இப்போ நிறைய சேல் ஆகிட்டு தானே இருக்கு. வெஹிக்கிள் நம்ம நிறைய பார்க்குறோம். நம்ம அன்னைக்கு இந்த வெஹிக்கிள் லான்ச்சுக்கு போனோம். நீங்கள் அன்னைக்கு வரல இல்லை 2 பேர், நானும் ஜெரோமும் சேர்ந்து ஹிண்டேல வென்யூ லான்ச்சுக்கு போனோம்ல. நாங்கள் போய் அந்த லொக்கேஷனில் நின்று ஐ மீன் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 5 கார்ஸ் வந்து டெலிவர் ஆச்சு அந்த ஈவினிங் அந்த டைமில். ஓகே, ஈவிஸோட நம்பர்ஸுக்கு வரேன். டாட்டா வந்து 7,118 ஓவராலாக, எம்ஜி வந்து 4,497, மஹிந்திரா 3,867, கியா 685, பியூஐடி 560, ஹுண்டே 437. ஹுண்டே வந்து கரெக்டா 585 தான் போன மாதம் இருந்தது. அது குறையெல்லாம் செய்யுது. 1000 வந்து 700 வந்து அப்படி குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா 18,000 யூனிட்ஸ் ஐஸ் விற்குது. அதோடைய நம்பர்ஸ்ல இது ரொம்ப கம்மி. வின்ஃபாஸ்ட் 131 நம்பர்ஸ் இருக்கு. சேல் நம்பர் அதான் அது எப்படி ஏன்னா டீலருக்கு வித்ததா இருக்கலாமோ? அங்கங்க டீலர்ஷிப் வந்ததை பத்தி ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். டீலருக்கு அவ்வளோ வண்டி தெரியல. சிட்ரன் 52 EC3 இவ்வளோ ஈவிஸ் வந்து 8% கிட்ட க்ரோத் காட்டியிருக்கு ஓவரால் இண்டஸ்ட்ரியில். ஆனாலும் முன்னாடி இருந்த அந்த ஸ்டாக்னன்ட்ல இருந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் அதுக்கு இதுவும் ஒரு ரீசன். ஐ மீன் இந்த அக்டோபருடைய இந்த ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரி வந்து இதே ஸ்டைலில் போகும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்குமா? இருக்கலாம். இல்லை இந்த ப்ரைஸ் இப்படி இருக்கிறத வரை இருக்கலாம். திரும்ப என்ன திடீர்னு ப்ரைஸை பழையது மாதிரி ஹைக் பண்ணா அதில் நான் ஒரு விஷயம் ரீசெண்டாக யோசித்தேன். அது இப்போ சொல்லாமா? எப்படின்னா அது எப்படின்னா ஒரு கெஸ் அது நடந்தா நவம்பர் ஜனவரி பிப்ரவரியில் நம்ம பார்ப்போம். இப்போ ஆக்சுவலி இந்த வருஷம் இவ்வளோ நம்பர்ஸ் விற்றா சேல்ஸ் நம்பர்ஸில் அவங்களுக்கு லாபம் தான். ஆனால் கரெக்டான ஃபினான்ஸாக பார்த்தா இந்த ஜிஎஸ்டியோடைய லோ ஆகிருக்குல்ல, வெஹிக்கிளோடைய ப்ரைஸஸ் நிறைய கரெக்ட் பண்ணாங்க தெரியுமா? டாலருடைய ப்ரைஸோட அப்ரிசியேஷனும் இதை பேஸ் பண்ண ஒரு கால்குலேஷன் பண்ணால் உண்மையிலே காரோட ப்ரைஸஸில் டீலருக்கும் மேனுஃபேக்சருக்கும் வெண்டாஸுக்கும் கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் கம்மியாகும். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆனால் கன்சியூமருக்கு செமலாகும். மேபி இவங்க வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை அடுத்த வருஷம் கூட்டினா அது கூட்டுவாங்க. இல்லை 6% கூட்டுவாங்க இயர் ஆன் இயர். அதை விடைக்கும் நமக்கு தெரியாமல் எல்லா வேரியண்ட் வந்து 70,000 50,000 கூட்டினாங்கன்னா இந்த வேல்யூக்கு வந்து நின்றோம். அடுத்து இந்த டாக்ஸ் கட்டு வந்து இப்போ ஆக்சுவலி நிறைய பேர் இந்த டாக்ஸ் கட்டில் உள்ள வேல்யூவை பார்க்கும்போது 1 லட்சம் 1.25 லட்சம் 1.5 லட்சம் எல்லாம் டிஸ்கவுண்ட்டும் டாக்ஸ் கட்டும் சேர்த்து பெரிய வேல்யூவாக காட்டுது. ஜனவரிக்கு அப்புறம் போய் நம்ம வாங்கினோம்னா இந்த ப்ரைஸ் கிடைக்காது. மேபி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் கூட வரலாம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது அந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை ஏற்றுறதுக்கு. ஏன் தெரியுமா? சப்-4 மீட்டருக்கும் மிட் சைஸுக்குமான கேப் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ நீ சப்-4 மீட்டர் ஆல்ரெடி 19 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயாச்சு.
அந்த கேப்பை இன்னும் இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட பிரிட்ஜ் பண்ணி நெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாப் அண்ட்ஸுக்கு. ஏன்னா நீ வென்யூவோட ப்ரைஸிங்லேயே நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது, ஏன் இந்த ப்ரைஸ் இங்கே போயிருக்குன்றது. வென்யூலையாவது ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நான் கன்வின்ஸ் பண்ணி பேசலை. அப்போ இந்த ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்களும் அதில் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பார்த்தியா, December 31 வரைக்கும் தான் வென்யூவோட ப்ரைஸஸ் இந்த ப்ரைஸ், அது இன்ட்ரோடக்டரி தான், அதுக்கப்புறம் ப்ரைஸஸ் ஏறும். அப்போ அதுலேயும் விஷயம் இருக்குது. நான் மேபி என்ன நினைக்கிறேன்னா, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் 6% கூட்டுறதுக்கு பதிலாக சில வேரியன்ஸ்ல எல்லாம் இன்னும் கூட்டுறதுக்கு வாய்ப்பு. லோ செல்லிங் மாடல்ஸ் எல்லாம் கை வைக்க மாட்டாங்க. நல்லா விற்கக்கூடிய வேல்யூ ஃபார் மணி வேரியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது அந்த வேல்யூ ஃபார் மணி தான் அதுக்கு பாயிண்டே இருந்தது. அதெல்லாம் சில டைம் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இது ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ண சொல்லலை, ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து லாஜிக்கலாக யோசிச்சா அப்படி இருக்கு. ஏன்னா வெண்டர்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. எல்லாமே ப்ரைஸிங் வந்து அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ரைஸுக்கெல்லாம் நீ பண்ண முடியாது. மேபி இதை பேஸ் பண்ணி தான் இனி அடுத்த வருஷம் அவங்க ஆப்ரேட் பண்ணணும். அப்புறம் டஸ்டர் வருது, பார்த்தா சந்தோஷமா இருந்துல்ல. நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், வெஹிக்கிள் வந்து வருது, ஷோரூமில் வேலைகள் நடக்குது. நேற்றுக்கு நாங்கள் வந்து எங்கள் நியரஸ்ட் ஷோரூமில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. கைகரோட ஷூட்டில் நம்ம பேசணும், இந்த ப்ராடக்ட் இப்படி வருதுன்னு சொல்லக்கூடியது. அந்த CMF பின்னு சொல்லக்கூடிய இல்லை B+ன்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்மில் எனக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்து கிடைச்ச ஒரு நியூஸ் படி பார்த்தோம்னா, நம்ம அதான் அதே பேசணும். 1.3 லிட்டர் அந்த மெர்சிடிஸ் ட்ரிவன் வரும், அதில் CVT இருக்கும். அப்புறம் வந்து எண்ணெய் பெட்ரோல் பற்றின நியூஸ் இன்னும் அவங்க சொல்லலை. முன்னாடி அவங்க கிட்ட வந்து அந்த HR சீரீஸில் 1.5 லிட்டரில் ஒரு எண்ணெய் பெட்ரோல் இருந்தது, அதை காணோம். ஆனால் 1 லிட்டர் அந்த டர்போ பெட்ரோல் இருக்குல்ல, அதோடைய பீஃப் டப் வெர்ஷன் வரும் 130 PS-க்குலாம். அதெல்லாம் கொஞ்சம் டூ மச் அந்த என்ஜினுக்கு இல்லையா. அது நியாயமாக ஒரு 1.5 எண்ணெயும் அதையும் கொண்டு வந்துட்டு லான்ச் டைம்லேயே அந்த ஹைபிரிடை கொண்டு வந்துருந்தாங்கன்னா சூப்பர். இல்லை அவங்கள்ட்ட இருக்குதே டெக்னாலஜி. அதுதான் என்ன இத்தனை வருஷம் டைம் எடுத்தாங்க. இது அவங்க புல் அவுட் பண்ணி 3.5 வருஷம் டைம் எடுத்தாங்க. அதுலேயும் ஹைபிரிட் இனிமே தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது, மார்க்கெட்டோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது. ஆல்ரெடி அந்த செக்மெண்ட் வந்து பிஸின்னா அப்படி சூப்பர் பிஸி இல்லையா. எவ்வளோ பேர் இருக்காங்க, 10 பேர் மேலே போயாச்சுல. 10 இல்லை, இப்போ விக்டாரிஸும் வந்தாச்சுல்ல. ஆஸ்ட்ரா நம்ம டெலிட் பண்ணோமா, அப்படி பார்த்தாலும் 10 பேர்னு வைப்போமே. இல்லை, C3 ஏர்கிராஸ் எக்ஸை இதில் தான் சேர்க்கணும், கர்வை இதில் தான் சேர்க்கணும், பசால்ட்டை இதில் தான் சேர்க்கணும். இந்த என்டையர் மிட் சைஸில் ஒரு 10-15 13 வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அதுக்கிடையில இது வரும், இதுக்கு டெக்னான்னு சொல்லி அதுக்கு பேர் என்னது, அது வேற வருது. அப்படி டஸ்டர் வருது. டஸ்டர் ஃபேன்ஸ் எல்லாம் பழைய டஸ்டர் ஃபேன்ஸ் அதே வச்சுட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் டஸ்டருடைய ஒரே விஷயம் மட்டும்தான் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டாக நம்ம பார்ப்போம். டஸ்டர் ஒரு கிரியேட் பண்ண ஒரு வேல்யூ இருக்குது. அதோடைய கம்ஃபர்ட், அதோடைய சஸ்பென்ஷன், அதோடைய அந்த ஹேண்ட்லிங், அதை இது கொண்டு வரணும். அப்போ தான் அந்த லெஜண்ட் ரிட்டர். இது ஐகான் இஸ் பேக்குன்னு போட்டாங்க, ஐகான் வந்து அதே ஸ்டைலில் வரணும். வருமா தெரியல, எனக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் வச்சா ஆட்களை வேற தூக்கி இருக்கா. ஆமா, சரி, அந்த பாயிண்ட்டுக்கு வருவான்னு தெரியும். அது நீங்க அந்த நியூஸ் எல்லாம் பார்க்காதவங்களுக்கு என்னன்னா, மஹிந்திரால வந்து சஸ்பென்ஷனை ஹெட் பண்ணவர், நம்மளோட இன்டர்வியூவில் கூட நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து டாக்டர் விக்ரமன், அவரை வந்து மஹிந்திராவுடைய சீஃப் ஆஃப் R&D தானே, அது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க, ரெனோக்காக எடுத்திருக்காங்க. அப்போ சேஞ்சஸ் வரலாம், மைட் பி, பார்ப்போம். அடுத்து நானா டேனி, வேற ஏதாவது ஹோப் இருக்காதுல்ல? ஹைபிரிட் கொண்டு வந்தா நல்லா இருக்கு. இல்லை, அதான் அவங்க இப்போ வர கார்ஸ் எல்லாம் பார்த்து டேனிக்கு டேனி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருந்தான். டென்ஷன் இல்லை, என்ன ஹோப் ஒன்றும் கிடையாது. நான் EV-ல தான் ஹோப் வச்சு எனக்கு EV ஓட்டிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. எதுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் ஓட்டி இது சும்மா சர்க்காஸ்டிக் அவன் சொல்றது, இதுல உள்குத்து இருக்கு. நம்ம இப்ப பேசலாம். நீங்க அப்ப எதுல ஹோப் வச்சிருக்குது? நான் இந்த மாதிரி பழைய கார்ஸை மெயின்டைன் நீ எதுல ஹோப்? நோ ஹோப். இல்ல, என்னுடைய பாயிண்ட் என்ன தெரியுமா, ஒரு மேபி ஒரு 20 years தாண்டி நம்ம பீப்புள் இப்படி தான் இருப்பாங்க.
மீன்ஸ் இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த காரில் இப்படி இருக்கு. 20 இயர்ஸ் தாண்டி இந்தியாவில் வந்து நான் வந்து கார் ஓட்ட தொடங்கின புதுசில், நான் சொல்கிறது 2000s 2001 அந்த பீரியடில் இருந்து 2002 பீரியடில் எனக்கு இந்த காலம் கியர் ஓட்டணும்னு சொல்லி, காலம் ஷிஃப்ட்டை எப்படி இது பண்ணணும்னு சொல்லி பயங்கர ஆசை. நம்ம ரெஜிமாமாவோட இதுக்கு முன்னே இருக்க சொல்லி ரெஜிமாவோட ஃப்ரெண்டோட அம்பாசடரில் அவருக்கு கூட ஒரு நாளைக்கு அவரை கன்வின்ஸ் பண்ணி ஓட்ட கிடைச்சா அது மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை. அதாவது நமக்கு நம்ம யூஸ்ட் இல்லாத ஒரு இதை வந்து நம்ம ஓட்டுறதுக்கான ஒரு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் அம்பாசடருடைய பழைய பிஎம்சி என்ஜின் எப்படி இருக்கும், மெட்டடோர் எப்படி இருக்கும், அப்போ இசுசு வந்து இசுசுவில் 5 ஸ்பீட் அப்படி, இதெல்லாம் தான் அன்னைக்கு ஒரு வண்டியில். அப்புறம் பவர் பிரேக் உள்ள வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் அந்த சீசனில் வந்து 407ஓட பக்கெட்டை போட்டு வச்ச அம்பாசிடர் சுமோ, இதெல்லாம் ஓட்டுறது அன்னைக்கு கிரேஸ். ஏன்னா நம்மக்கிட்ட அன்னைக்கு இருந்த 800 வந்து கம்ப்ளீட்லி இன்னொரு ஜானரில் இருக்கும். இதே மாதிரி நம்மளுடைய ஒரு நல்ல கோல்டன் பீரியட் நம்ம சொல்கிறோம்ல இண்டஸ்ட்ரியில், நீ சே எக்ஸாம்பிள் ஒரு 2000 2015 17 வரைக்கும் உள்ள வெஹிக்கிள்ஸை அடுத்த ஜெனரேஷன் பீப்புள் வந்து தேடி தேடி ஓட்டுவாங்க. அதுலேயும் யூஎஸ்ல எல்லாம் வந்து கிளப்ஸில் மேனுவல் ஓட்ட பீப்புள் போகிறாங்க. M3 M2 எல்லாம் மணி நேரத்துக்கு இவ்வளவுன்னு வச்சு, அது பெர்ஃபார்மன்ஸில் அல்லாமலும் சில பெட்ரோல் மேனுவல்ஸுக்கெல்லாம் இந்த அபேண்டன் ட்ராக்ஸில் எல்லாம் ஓட்ட கொடுத்து அதை வந்து பயங்கர என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்களா. அப்படின்னா நம்ம வந்து என்ன தெரியும், மோட்டோ ட்ராக் வந்து நம்ம போர்டோடைய பழைய கிளச் எல்லாம் கொடுத்தா 2 கால் வேணும் கிளச் பிடிக்க. இந்த மாதிரி ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த சோ கால்டு கார்ஸில் அதில் வந்து எண்ணெய் பெட்ரோல்ஸ்னு ஒன்றே அந்த பீரியடில் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதில் எண்ணெய் பெட்ரோல்னா இவங்களுக்கு என்ன கான்செப்ட்னே தெரியாது. நம்ம இந்த ஐவி டெக்கோடைய கான்செப்ட் ஆகலாம், நம்ம SCFஐயோட 1. இதெல்லாம் டோட்டலாக புதுசாக இருக்கும், பியூர் அந்த ஒரு ரா என்ஜினியரிங்கில் இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போது நம்மளை மாதிரி உள்ள கொஞ்சம் பேர்கிட்ட கொஞ்சம் பழைய கார்ஸ் இருந்ததுன்னா அந்த ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லலாம் எப்படியும் கார்ஸ் இருந்தது. ஃபுல் எலக்ட்ரானிக்ஸுக்குள்ளேயும் ஃபுல்லான என்ன சொல்கிறது, இந்த சோகால் டாய்ஸ் இல்லாமல் கார்ஸாக ரியல் கார்ஸாக இருந்தது. அதுக்குன்னு நம்ம வந்து அப்படி ஒரு பெரிய கராஜ் எல்லாம் பில்டு பண்ண முடியாது. ஆனால் அந்த ஜெனரேஷன் இந்த கார்ஸை தேடுவாங்க. இது வந்து இது ஒரு ப்ராஃபிட்டடிக் வேர்டெல்லாம் கிடையாது, ஆனால் இது நடக்கும். ஏன்னா அப்படிதான் நம்மளும் இருந்தோம். இப்ப நான் இப்ப சொல்ல வந்ததே அதுதான். இப்ப நமக்கு மார்க்கெட் போறத பார்த்தா என்ன தோணுது, பெட்ரோல் காரு ஓட்ட பிடிக்கல, டீசல் காரு பிடிக்கல. இப்ப ஈவில தான் ஏதாவது புதுசா கியர் வச்சோ ஏதாவது இனோவேஷன் வந்தா அதுலதான் வரும். இதுல ஒண்ணு ஹோப் இல்லை. அதான் அந்த மாதிரி வந்து நிறைய டைனாமிக்ஸ் ரிலேட்டட். அதே மாதிரி வந்து பழைய அந்த பெரிய பிளாக் டீசல் என்ஜின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓஜி டீசல்ஸ், அதெல்லாம் பீப்புள் கிரேஸாக தேடுவாங்க ஓட்டுறதுக்கு. நீ ஒன்றும் வேண்டாம், உனக்கு வந்து ஒரு 4x4 டிரான்ஸ்ஃபர் கேஸ் இருக்குல்ல, அதை ஷிஃப்ட் பண்ணவே பீப்புள் வருவாங்க. ஓ இப்படி தான் லோவருக்கு ஷிஃப்ட் பண்ணணுமா, ஓ இதுதான் வந்து லாக்கிங் நடக்குமா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டாக நம்ம ஜிஜியில் ஒரு ஜிம்னின்னு வருது, ஜிப்சியை கலத்தி வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு டொயோட்டாவுடைய என்ஜின் வச்சு. அப்போ அதில் இருந்த ஒருத்தர் வந்து அந்த ஹப்பில், இதில் நான் காலேஜ் படிக்கிற நேரம், ஹப்பை கலத்தி அதில் ஏதோ ஒரு லாக்கை போட்டுட்டு ஹப்பை இது பண்ணி அந்த குதிரைன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில், இந்த லெக்கில் விட்டு செக் பண்ணுறாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் கேஸில் வந்து இதை என்கேஜ் பண்ணணும்னா உனக்கு ஹப்பில் என்கேஜ்மெண்ட் இருக்கு. நம்ம அங்கிருந்து எங்கே வந்தோம், உள்ள வந்தோம், உள்ள கியர் ஸ்டிக்கு வந்தோம். அதுக்கு பிறகு வந்து அந்த மேனுவல்ல நியூட்ரல்ல நிப்பாட்டி விட்டுட்டு நம்ம ரோட்டர் பண்ற, அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பை கோ, ஷிஃப்ட் ஆன் த ஃப்ளையா கோன்னு ஒரு கான்செப்ட். இப்ப எல்லாம் ஷிஃப்ட் பை ஒயர் வந்து, அப்ப ஷிஃப்ட் பை ஒயர் ஓட்டுற மக்களுக்கு இப்படி ஒரு சாதனை. இன்னைக்கு நம்ம பாரு, நம்ம எங்கேயாவது ஒரு ஜீப் நல்ல வெல் மெயின்டெண்டா இருந்தோம்னா நம்ம அப்படி கிராஸ் பண்ணி போனாலும் அப்படியே ரிட்டர்ன் வந்து பார்ப்போம் 2 சாதனை அங்க இருக்கான்னு. அப்ப அது 4x4 நமக்கு தெரியும். இன்னொன்னு என்னதான் இந்த இது வந்தாலும் மாடர்ன் இதெல்லாம் வரும்போது நமக்கு இது மேனுவலி எந்த அளவுக்கு இருக்குவோ அந்த அவ்வளவுதான். இப்ப எதுக்கு நம்ம ஆஃப் ரோடிங் போறோம், நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வேணும், அந்த த்ரில் வேணும். அதான் இது ஒரு பட்டணத்து இருக்கிறது, அது ஈஸியா போகுதுன்னா அது கிடையாது. அப்ப அதே மாதிரிதான் ஃபியூச்சர்ல இனி கார்ஸ் வரும்போதும் இப்போ இதுல இனி அட்வான்ஸ்ட் என்ஜினியரிங் எல்லாம் வரும்போது நமக்கு வேலையே இருக்காது, அது ஈஸியா போகும். அப்ப இந்த ஒவ்வொரு விஷயத்துல தான் அந்த நேரத்துல
நம்ம இந்த கண்ணன் நல்லா ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டு நம்ம பீப்புள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி ஓல்டன் கார்ஸ் இருந்ததுன்னா அடுத்த ஜென்னுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும். அடுத்த ஜென் பியூராக வந்து இந்த எலக்ட்ரானிக் எய்ட்ஸை பார்க்காம இந்த மாதிரி மெக்கானிக்கல் கார்ஸ் இருந்தது. நான் வந்து என்னுடைய ஏஜில் காலமையும் நார்மல் பிரேக்கையும் பவர் பிரேக்கையும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம லேர்ன் பண்ணி ஆரம்பித்தோன்னா நம்ம பீப்புள் வந்து இந்த எம்பிஎஃப்ஐயோட ஒரிஜினல் எம்பிஎஃப்ஐ டிஸ்பிளேஸ்மெண்ட் அன்னைக்கெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், 800 cc ப்ளஸ் டர்போன்னு வைப்பாங்க, ஒரு சூப்பர் சார்ஜர் வரும். ஏன்னா இங்கே எமிஷன் நாம்ஸ் வரும், 2 சிலிண்டர் தான் ஃபியூல் கொடுக்கறது இங்கே நாம்ஸ் வரும். அது ஒன்றும் வராது, அதுக்கு முன்ன போயிடும். சரி, நம்ம டாபிக் விட்டு வெளியே போகிறோம். அந்த டைமில் நம்ம ஓல்டர் கார்ஸ் வச்சுருப்போம். இந்த 1.6 எல்லாம் இருக்குல்ல, மனசிலாச்சா பாப்பா அதில் ரன்னிங் ஆக்கணும், அதான் மேட்ரு. இங்கே பாரு, அடுத்த ஒரு பேனோட ஸ்டோரி இருக்கு. BS4 டீசல் BS3 பெட்ரோல் டெம்பரலி பேண்ட் இன் டெல்லி NCR. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 400. உண்மையிலே அது உண்மை, ஃபேக்ட். நானும் ஆன்சனும் ரீசெண்டாக டெல்லி போனோம். அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்த நேரத்துல இருந்து எனக்கு மூக்கில் இந்த போர்ஷன் வந்து ஒரு மாதிரி ரப் ஆக ஆரம்பிச்சு. இவன் அன்னைக்கு பார்த்து மாஸ்க் போட்டிருந்தான். நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அந்த சியாஸோட ஸ்டோரியில். இவன் பிளான் பண்ணி என்ன பண்ணா தெரியுமா, டெல்லிக்கு ஆல்ரெடி லைட்டாக கோல்டாக இருந்தா இவர் ஒரு N95 போட்டுட்டு தான் இங்கிருந்தே வந்தது. இவன் தப்பிட்டான். நாங்கள் உள்ளே போனோம், ஈவெண்ட் எல்லாம் நடந்து அன்னைக்கு சிம்பிளாக முடிஞ்சு. திருப்பி வந்த அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு வெளியே நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் நின்னோம். அதாவது ஒரு ஒரு க்ளூமியான என்டையர்லி பொல்யூட்டடான ஒரு சுச்சுவேஷன். அது ரொம்ப பொல்யூஷன் இந்த தடவை. அப்போ அதோடைய ரீசன் தான் இது. வயலேட் பண்ணுறவங்களுக்கு 20,000 ரூபா வரைக்கும் ஃபைன் இருக்கான். இல்லை இது இப்போ இது பேன் பண்ணதும் சரியாயிரும், அதெல்லாம் தெரியாது. பத்தியா டேனி கடை பாய்த்தான். இதெல்லாம் இது இல்லை பேன் பண்ண, அது பொல்யூஷனுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏதோ பொல்யூஷன் தேவையில்லாம பண்ண. நம்ம ஊர்ல பேப்பர்ல அடிக்கடி பார்ப்போம், சில பஞ்சாயத்துல சில இதுல எல்லாம் புகையில்லா இதுன்னு சொல்லி அதை இது பண்ணி மாடல் வில்லேஜா அதை இது பண்ணுவாங்க. அதாவது வீட்டில் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து வீட்டில் போட்டு தீ கொடுக்க மாட்டாங்க. அந்த பீப்புள்கிட்ட வந்து ட்ரை வேஸ்ட்டு இந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்போ வீட்லையோ ரோட் சைட்லேயோ போட்டு நம்ம தீ எரிக்க மாட்டோம். வுட் ஃபயருக்கு பதிலாக பீப்புள் எல்லாருமே LPG யூஸ் பண்ணுவாங்க, இண்டக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த புகையோடைய எமிஷன் குறையுதுன்னு உள்ளதை மீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு என்டையர் அந்த NCR டெல்லி ரீஜன் வரணும். அது ஆட்டோமொபைல்னால மட்டும் கிடையாது, நம்ம ஏர்போர்ட்டும் அதுக்கு ஒரு சோர்ஸ் தானே. நீ வந்து ஒரு ஃப்ளைட் எவ்வளோ ஃப்ளைட் அதில் சுற்றுது, அப்போ அதோடைய நம்பர்ஸ் வரும். அப்போ இது ஆட்டோமொபைல் அதுலேயே மெயினாக அந்த கார்ஸை டார்கெட் பண்ணுறது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. கார்ஸ் வந்து அதில் ஒரு சின்ன கான்ட்ரிபியூட்டர் தான், அதை தாண்டி எவ்வளோ. நான் என்ன சொல்லேன்னா கார்ஸுக்கு அளவு மற்றதையும் பேன் பண்ணணும். அது பண்ண மாட்டாங்க. கார் எப்படியும் பார்த்தாலும் ஒரு ஒன் ஆஃப் த இதுதான், இதை மட்டும் பேன் அதில் காட்டியது போல இருக்கு. அதில் லாஜிக் எப்படி தெரியுமாடானே, மற்றதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இல்லையா. ஒரு நான் ரீசெண்டாக ஒரு இதில் எத்தனை ஒரு 5% அதுதான் 5% தான் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், அதோடக்கு மேலே இருக்கு. அப்போ அதெல்லாம் குறைக்கணும். அதான் அதில் அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதில் என்னன்னா அந்த ஒரு சர்வேல உள்ள ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுதுன்னா, விண்டர் வரும்போது பீப்புளுடைய தேவை வந்து இந்த ஃபயரோட தேவை ஜாஸ்தி ஆகுது, அதுவும் பொல்யூஷன். நம்ம அன்னைக்கு வந்து ஜெரோம் டுக்கானுக்கு போறதுக்கு வந்த ஏரியால வந்து பீப்புள் வந்து சுத்தி உட்கார்ந்து ஃபயர் போட்டு இருந்தாங்கல்ல, அப்ப நீ அந்த ஏரியாவே ஸ்மோக்கியான அந்த ஃபயர் ஒரு ரீசன். அப்ப அது இந்த கிளைமேட்டுக்கு கூட சேர்ந்து இதாகுது. இப்படி எல்லாமே சேர்த்து தான். ஓகே, நாங்க அன்னைக்கு வந்து அந்த பொல்யூஷனோட லெவலை ரொம்ப இதாக நான் ரிட்டர்ன் வர்றது வரைக்கும் எனக்கு அந்த மூக்கில் இருந்து அந்த இரிட்டேஷன் போகவே இல்லை. அப்போ அங்கே ரொட்டீனாக இருக்கிற பீப்புளால் நினச்சி எல்லாருமே எய்தர் அந்த ஒரு இது வச்சுருக்காங்க, இல்லை மாஸ்க் வச்சுருக்காங்க, ரொம்ப கஷ்டம் அது. அப்புறம் மாருதி சுசுகி இந்தியாவில் வந்து 3 கோடி வெஹிக்கிள்ஸ் இது வரைக்கும் 42 வருஷத்தில் விற்றுருக்காங்க. அதில் கடைசி 1 கோடி வந்து 6 வருஷம் 4 மாதத்தில் வந்திருக்குது. நம்பர்ஸ் கேளுங்க, ஆல்டோ 47 லட்சம், வேகனார் 34 லட்சம், ஸ்விஃப்ட் 32 லட்சம். அந்த 32ல் 1 டேனி வீட்டில் நிற்குது. பலினோ 10 வருஷம் ஆயிருக்கு, அதில் 20 லட்சம் குளோபலியும் விற்றுருக்காங்க. இந்தியாவில் எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு எனக்கு அதில் கிடைக்கல. அப்போது மாருதி சுசுக்கியோட நம்பர்ஸ். அப்புறம் இன்னொரு டிஸ்கண்டினியூஷன் நியூஸ் இருக்குது. டூசான் வந்து 4th ஜென் இந்தியாவில் வந்தபோது அந்த பேராமெட்ரிக் டைனாமிக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு உள்ள பார்த்தோம். நீங்கள் குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா யூரோப்பில் எவ்ரி 5 மினிட்ஸுக்கா எவ்ரி 3 மினிட்ஸுக்கு ஒரு டூசான் விற்கும்னு நினைக்கிறேன்.
அந்த அளவுக்கு டூசான் அங்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். அது ஜெர்மன்ஸுக்கு இடையில கொண்டு போய் ஹியூண்டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக விற்கிற ஒரு யூரோப்பியன் ப்ராடக்ட். ஆனால் இந்தியாவில் அது எந்த இம்பேக்ட்டுமே கிரியேட் பண்ணலை. ஏன்னா இருக்கும் ப்ரைஸ் இன்னொன்று சைஸு. அந்த ஒரு கிரெட்டாலேருந்து இது பெரிய அப்கிரேட் மாதிரி இல்லையே. ப்ளஸ் ஹுண்டைனாலே யாரு இன்னொன்று அதான் அவ்வளோ ப்ரைஸுக்கு ஒரு ஹுண்டை. அதான் ஹியூண்டேக்கு அது ஆக்சுவலி ஒரு ஃபெயில்யூர் தானே. ஹியூண்டே ஆஸ் அ பிராண்ட் வந்து ஒரு குளோபல் பிராண்ட் வந்து இப்போ சுசுக்கின்னா மாருதி ஒரு இமேஜ் இல்லையா, மாருதி சுசுக்கின்னா சீப்பான கார்ஸ் இந்தியாவுக்கு பண்ணாங்க. ஆனால் ஹியூண்டே வந்த போதே நிறைய ட்ரையல்ஸ் பண்ணாங்க. சொனாட்டா பண்ணாங்க, சாண்டாஃபி பண்ணாங்க, டெராக்கான் பண்ணாங்க, அப்படி டூசான் முன்னாடி வந்தது. அப்போ இதெல்லாம் இருந்தவும் அவங்க இன்னைக்கு அவங்களுடைய பொசிஷனுக்கு இப்போ நீ ஒரு மஹிந்திராவையோ டாட்டாவையோ பாரு, இண்டிஜியஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து 30 லட்சம் ப்ளஸில் வந்து 700 சஃபாரி ஹேரியரை விற்கிறாங்க இல்லையா. அப்போ இவங்க அந்த அளவுக்கு இவங்களை எலிவேட் பண்ணலை. இல்லை இன்னொன்று இப்போ நம்ம கரெக்டாக டூசான் எடுத்தா நம்ம அதை டச் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் குவாலிட்டி இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியுது. அது எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு. ஆனால் ஒரு பார்வையில் பார்க்கும்போது ஏதோ கரெக்டாக தான் ப்ரீமியம் மாதிரி தெரியும். அந்த டேஷ்போர்டு அந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு கரெக்டாகவே நல்லா தானே இருக்குன்னு பீப்புளுக்கு ஒரு. ஆனால் அவங்களுக்கு அது தெரியல, இது வேற அது வேற. நம்ம கூட 2-3 நாள் இருந்துல அந்த வண்டி, அது வந்து நல்ல ப்ரீமியமாக இருந்தது. அது எல்லாம் வந்து ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாத்துலேயும் நமக்கு மெட்டீரியல் சாய்ஸ்ல இருந்து இன்ஃபேக்ட் அது நல்லா தான் இருந்தது. நம்ம வந்து ஒரு ஹேண்ட்லிங் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்காம ஒரு ஃபேமிலி ஓரியன்டேஷனாக பார்த்தோன்னா இல்லை ஓரியன்டாக பார்த்தோன்னா நல்லா தானே இருந்து, ஸ்பேஷியஸாக இருந்தது. ஸ்பேஸ்னா ரொம்ப ஸ்பேஸாக இல்லை. இன்னொன்று அது இங்கே உள்ள ரோட்ஸுக்கு டியூன் பண்ணாங்களான்னு உள்ளதுதான் நம்ம அந்த வீடியோவில் பேசணும். அது இந்தியன் ரோட்ஸுக்கான ஒரு கனெக்ட் வந்து கொடுக்கல. இன்னொன்று நீ வந்து டூசானுக்கு இவ்வளோ ரூபா போடுறதுக்கு பதிலாக சஃபாரியோ 700 அதை விடைக்கும் கொஞ்சம் கூட சீப்பராக ஏகப்பட்ட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோட ஒரு கனெக்டிவிட்டியில் கிடச்சிட்டு இருந்தா. அப்படி நிறைய ரீசன்ஸ்னால விற்றுருக்காங்க. நம்பர்ஸ் ரொம்ப கம்மி. 2023 3692 யூனிட்ஸ் மொத்தம் விற்றுருக்காங்க. 2024 1543 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 2025 680 யூனிட்ஸ் தான், ஆல்மோஸ்ட் அப்படி வந்தாச்சு. இப்போ மேபி அவங்க அந்த அசம்பிளி லைனை, அது ஆக்சுவலி அன்னைக்கு நாங்கள் ஹியூண்டே ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும்போது அது சிகேடி ரூட்டு தான், ஆனால் அதுக்குன்னே தனியாக ஒரு சின்ன அசம்பிளி லைன் வச்சுருக்கிறதா அங்கே உள்ள சொன்னாங்க. கோபால் சார் கிட்ட நீ பேசும்போது அதுக்கு பார்க்க முடியல, டைம் இல்லை. அந்த மாதிரி பிளான் இல்லை. 2 நாள் நமக்கு அவங்க அப்பா ஸ்பேஸை தரணும், நம்ம வந்து சும்மா சுற்றிட்டு நடக்கிறதுக்கு தரணும். அதை மிஸ் பண்ணிட்டு அது ஒரு குட்டி அசம்பிளி லைன்னாங்க. மேபி அவங்க வந்து அந்த அசம்பிளி லைனுக்கான அதை ரன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இப்போ யூஸ் ஆகலையா இருக்கலாம், அதான் ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் ஹியூண்டேயோட ஃப்ளாக்ஷிப்பாக இனி நம்ம என்ன வைப்போம்? அயனிக் அல்கசார். இது ஐஸ்ல அல்கசாரா? லாஜிக்கலி கரெக்ட் இல்லை பாத்தியா? இல்லை அது வேற ஏதாவது வருமா இருக்கு? இல்லை இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு இந்த செக்மெண்ட்ல வராதுன்னு இல்லை. இந்த டூசானோட ரீப்ளேஸ்மெண்ட் அந்த பிரஸ் கிட் நமக்கு நான் உனக்கு அனுப்பியிருப்பேன், அதுல பார்த்தா இல்லை அது சம்டைம்ஸ் வெளிநாட்டு அந்த ஃபேஸ் லிஃப்ட் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக வராதுன்னு சொல்லியிருப்பாங்களோ. இல்லை அவங்க என்ன மீன் பண்ணா டூசான் உள்ள அந்த நேம் பிளேட்டுக்கு உடனே ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி எதுவுமே சொல்லலைன்னு. இப்போ அவங்க ஜெனிசிஸ் எல்லாம் கொண்டு வராங்க, அது 27ல இருக்குது ஒரு வேளை அதனால. ஆனால் இதை சும்மா வச்சிருக்கலாம் ஒரு வருஷம் கூட, அது வாரது வரைக்கும். 26 ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு 2030 வரணும். அதில் இன்னும் 25 இருக்கு. 26ல் 1 தான் வென்யூ. அப்போ இன்னும் 25 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதில் ஒன்று வந்து டூசான் செக்மெண்ட்ல வருமா இருக்கு. ஆமாம், ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப்பில் இந்த ப்ராடக்ட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்க வேண்டியது. 50 லட்ச ரூபா ஜெனிசிஸ் வந்தாலும் அது ஹுண்டாயின்னு வராது இல்லை, தனி ஷோரூம் தனியாக தான். அவ்வளோ வால்யூம் எல்லாம் இங்கே விற்க முடியுமா? ஹியூண்டே ஷோரூமில் ஜெனிசிஸ் விடுவாங்களா? ஒரு சின்ன ஒரு பேட்ஜை மட்டும் ஆட் பண்ணிட்டு நீ ஆல்ஃபா ரோமியோ அபர்த் எல்லாம் இருந்தில்ல ஒரு சீசன்ல, அப்படிதான் இருக்கு. அப்படி என்ன மற்றது மாதிரி இருக்கும், அந்த எம்ஜி மாதிரி செலக்ட் மாதிரி. அதுதான் இந்தியாவில் இனி இந்த ஹைப்ரிடைசேஷன் வரும் ஷோரூம்ஸ்லையும். குளோபலி நம்ம பார்த்தோம்னா ஏன் கிளப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா காஸ்ட் குறைக்கிறது. நீ காஸ்ட் குறைக்கிறது குளோபலி நடந்து காஸ்ட் குறைச்சி பிராண்டும் போயாச்சு, பிராண்டும் குறைச்சாச்சு. அந்த பீரியட் முடிஞ்சு இந்த ஆட்டோ எக்ஸ்போஸே காணும். அந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு இந்தியன் மார்க்கெட்டும் தள்ளப்படும் ஒரு கட்டத்தில். மேபி டவுன் த லைன் ஒரு 2 இயர்ஸுக்குள்ள. ஏன்னா பீப்புளுக்கு இனி வந்து அந்த பழைய டைப் எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பண்ணணும்னு ஒரு கான்செப்டுக்கெல்லாம் நம்ம தேவைப்படாது. ஏன்னா ரியல் எஸ்டேட் காஸ்ட் தான் இங்கே ஒரு பெரிய தலைவலி நமக்கு. நீ வந்து ஒரு பெரிய ஒரு செட்டப்னா எவ்வளோ 100 அடி ஃப்ரண்டேஜ் வேணும். நான் முன்னாடி வந்து இந்த அவங்களுடைய டீலர்ஷிப்போடைய ஃபார்ம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் வாசிச்சுட்டு இருப்பேன்.
இது கூட ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன இருக்கணும், அதில் 100 feet வந்து உனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கணும், ரன்னிங்கில் வந்து பார்த்தேன்னா ஒரு 300 feet வந்து அக்ராஸ் இருக்கணும், அதில் வந்து டைரெக்டாக உனக்கு வாட்டர் வரணும், இந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு, இப்படியெல்லாம் நிறையா இது இருக்கும். இப்போது ஒரு ஷோரூம் ரன் பண்ணுற ஒரு பர்சன் வந்து ரெண்டு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கேன், அவருக்கு இந்த ரெண்டு கிடைக்கிற இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டலாம், இல்லைன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு மொரட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டலான்னு சொன்னால் அந்த டெனண்ட்டுக்கிட்ட நீங்கள் இது பண்ணுங்க, நாங்கள் வந்து வேற கட்டுறோம் தானே சொல்லுவாங்க. அப்போ ஸ்பேஸ் வந்து இன்னும் சுருங்கும் சிட்டிஸில். ஒரு சின்ன செட்டப்பில் டிஜிட்டல் ஸ்க்ரீனு, கஸ்டமைசேஷன், அது இதுன்னெல்லாம் நம்ம மார்க்கெட் மாறலாம். இப்போ நம்ம பீப்புள் ஒரு 50% பீப்புள் கார் என்னன்னு தெரிஞ்சு தான் ஷோரூம் போகிறேன். காரை போய் ஷோரூமில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது டெஸ்ட் ட்ரைவுக்கு மட்டும்தான். மற்றபடி ஓரளவுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாரும் பார்க்குறாங்க, குழப்புறதுக்கு நம்மளும் இருக்கோம். அதில் வந்து அது உண்மை, எல்லாரும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறாங்க. அன்னைக்கு வந்து ஒரு மெசேஜ் பார்த்தேன், ஒரு சேல்ஸ் கன்சல்டண்ட்டை வந்து சேல்ஸ் கன்சல்டண்ட்டை விடைக்கும் நாலேஜபிளாக நம்ம பையர்ஸ் போய் அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அப்போ அந்த லெவலில் நம்ம மார்க்கெட் இருக்குது. மேபி நம்ம சொன்ன மாதிரி இப்போ டேனி சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வந்தது என்னன்னா, இவர் ஒரு செலக்ட் எம்ஜி செலக்ட் மாதிரி ஒரு தனியான ஒரு டீலர்ஷிப் போடுறதுக்கு பதிலாக சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டீலரில் அது ஒரு தனி ஸ்பேஸில் வைக்கலாம். இப்போ நீ BMW பாரு, பிஎம், ரோல்ஸ் ராய்ஸ், மினி 3 ஒரு இடத்துல தானே இருக்கு. அது எல்லா இடத்துலையும் இல்லை, சில சில ஒரு ஷோரூம் தானே. இல்லை மெட்ரோஸில் நிறைய இடத்துல அதான் மாடல் அவங்களுக்கு. நான் புனேல பார்த்துருக்கேன் நினைக்கிறேன், நமக்கு இங்கே மீனம் பக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து வந்து 2 லான்ச்சஸ். டாடா சியரா வருது. சியராவுடைய இதெல்லாம் பார்த்தீங்களா? நான் இன்னைக்கு ஒன்று பார்த்தேன், அது ஒரு ஸ்கூப் ஒன்று போட்டிருந்து 1.5 லிட்டர் எண்ணெய், ஸ்கூப் 5 லிட்டர் எண்ணெய், 1.5 டர்போ, ஒரு GDI 1.5 டீசல்னு போட்டிருந்து. ஆமா, அததான் நான் எழுதி வச்சிருக்கேன். கர்வோடைய டீசல்னே இருக்கு. 11 lakhsல இருந்தது. அது எப்படி தெரியுமா கிடைச்சது? எனக்கு ஒரு போட்டோ வந்தது, அந்த போட்டோ வந்து இப்படி சர்க்கிள் பண்ணி ஒரு அவங்களுடைய ஸ்கிரீனோட இது இருந்தது, அதுல 17 கிலோமீட்டர் பெர் லிட்டர்னு சொல்லி அதோடைய ஃபியூல் எக்கனாமியை காட்டுச்சு. அப்போ இது 17 கிலோமீட்டர் கிடைக்கணும்னா இவங்க வந்து இப்போ ரைட்ஸ் வாங்கின அந்த என்ஜின் எப்படி பார்த்தாலும் அதில் நல்லா கவனிச்சேன்னா அதோடைய சைடில் நீ அந்த ஃபோட்டோ தேடணும், அந்த ப்ரெஸ்கிட்டில் இருந்து நான் அனுப்பி விட்றேன். சிட்டி டிரைவ் மோடு தான் அதில் வச்சுருக்காங்க டெக்னிக்கலாக. அப்போ பார்த்தா இது வந்து அதான் இருக்க வாய்ப்பு இல்லை. அது எப்படி பார்த்தாலும் 13-14 அது காட்டலாம், ஏது நம்ம மல்டிஜெட் 2ல். அப்போ எனக்கு மைல்டாக டவுட் வந்து திருப்பி உள்ளே சர்ச் பண்ணும்போது தான் இன்டர்நெட்டில் நமக்கு என்ன கிடச்சிதுன்னா, அந்த ஏசி கண்ட்ரோல் பேனல் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிச்சா அது எல்லாமே கேர்வோடைய இது. உண்மையிலே கேர்வோடைய ஐட்ரேஷன்ல தான் அந்த ஃப்ரண்டேஜ் இருக்குது, அந்த 3வது ஸ்கிரீனை தவிர. டேஷ் இப்போ டாடா கார்ஸுக்கு ஒரு நல்லதுன்னு சொல்லி சஃபாரி ஹேரியர் சைஸ் கிடையாது, தெரியாது. சஃபாரி ஹேரியர் சைஸ் இல்ல, சைஸ் இது கொஞ்சம் சின்னது. எக்ஸ்ஷோரூம் 11 lakhsல சஃபாரியோட அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுத்து அதுக்கு சின்னது. ஆமா, சீரியஸா நம்ம அன்னைக்கு மஞ்சள் கலர் அங்க பார்த்தோம்ல எக்ஸ்போல, இல்ல சின்னதா தான் இருக்கு. உள்ளதான் அந்த சீட்டு கொஞ்சம் உள்ள ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. மத்தபடி அது ஏன்னா அந்த ஷேப்னால அந்த சீட்ல வந்து உனக்கு ஹெட்ரெஸ்ட் எல்லாம் இவ்வளவு போலதான், சும்மா மாடலுக்கு தான் வச்சிருந்தாங்க. அது நீ வந்து உண்மையான சீட் எல்லாம் வச்சு பார்த்தேன்னா அது வந்து ஒரு என்னுடைய நாலேஜ் கரெக்ட்னா 4.3 மீட்டர்ல தான் அது இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இது ஒரு 2600 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த வீல் பேஸும் கரெக்டா அதான் அந்த 11 lakhsல என்னதான் ஸ்டார்ட் பண்ணாடான்னு சொல்றேன். எங்க பாத்தீங்க எல்லாத்துலயும் அப்படிதான் போட்டுருக்கேன். அப்படியா? அதுக்கு தான் அந்த 1.5 எண்ணெய் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. அது ஆக்சுவலி 1.5 எண்ணெய் அவங்ககிட்ட இதுவரைக்கும் இல்லாதது. அது டர்போ, அந்த டர்போ இது இருக்குல்ல, ஹைப்பர்யான். 1.5 ஹைப்பர்யான் பத்தி நான் பேச வரல, அது வேற மாதிரி பேர். ஹைப்பர்யான் அதான் ஹைப்பர்யான் வேற, ஹைப்பர்யான் 3 சிலிண்டர். இது ரெண்டு ஹைப்பர்யான் தானே, 1.2 1.5. அந்த GDI என்ஜின் தான். அந்த 1.5ல உள்ள டர்போயை மாத்திட்டு எண்ணெய் மட்டும் டர்போயை மாத்தினா எண்ணெய் அப்படி அப்படிதான் போட்டிருந்த வந்து ஒரு டர்போ கலத்துறாரு. அப்படிதான் ஒரு மீடியா இல்ல, எல்லாத்துலயும் அப்படிதான் போட்டுருக்கு. சரி, ஓகே, ஃபிங்கர்ஸ் கிராஸ். நம்ம வந்து அது ஓட்டி பார்க்காத வர நாங்க நம்ப மாட்டோம். அது வந்து ஏன்னா ஹைப்பர்யானாலே நொந்து போனவங்க நாங்க. ஹைப்பர்யான் எக்ஸிஸ்ட் ஆகுதானே நமக்கு தெரியல. நாங்க நிறைய தடவை ட்ரை பண்ணோம் ஹைப்பர்யான். யாராவது மோட்டோ ஃபார்ம் ஹைப்பர்யான் வச்சிருக்கீங்கன்னா உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க.
அது நாங்கள் ட்ராவல் பண்ணுற ரீஜன்னா ஒரு கண்டென்ட் எடுக்கலாம். நானும் எழுதி வச்ச கண்டென்ட் அங்கே என்னுடைய ஃபைலில் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் ரிவ்யூ எடுப்போம். சரி, நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இதை வந்து ஒரு லெஜெண்டை வந்து திருப்பி கொண்டு வர்றாங்க. அதுதான் அதில் உள்ள ஒரு ஃபேக்ட். சஃபாரி அவங்க திருப்பி கொண்டு வரல. சஃபாரி தான். நான் வந்து அன்னைக்கு ஒரு கண்டென்ட் நம்ம எடுத்தோம் தெரியுமா, ரீல்ஸ் மாதிரி போட்டாங்க. அது என்னைக்குமே சஃபாரி, பழைய சஃபாரி தான். அதுலேயே சஃபாரி ஸ்டார்ம் இன்னும் கொஞ்சம் கூட. அப்படி பார்த்தா இதில் அந்த இமேஜ் வந்து இதுவும் அப்படின்னா லேடர் ஆன் ஃப்ரேம் இல்லையே. இல்லை, லேடர் ஆன் ஃப்ரேம் நான் கேட்கல. ஐ மீன் லேடர் ஆன் ஃப்ரேம் நம்ம எதிர்பார்க்கணும். ஆல் வீல் டிரைவ்லாம் இருக்கணும் இல்லை. அதுக்கு ஒரு 4x4 அந்த டர்போ அதெல்லாம் எப்படி இருந்தது? நம்ம மனு பிரதருடைய சியரா நம்ம ரீசெண்டாக ஒரு கண்டென்ட் பண்ணோம்ல, அதுக்குள்ளே ஏறி இருந்தாலே இது ஒரு ஃபீல் தானே. எதிர்பார்ப்போம் என்ன சேஞ்சஸ் வச்சுருக்காங்க. நல்ல பிஆர் ஆக்டிவிட்டி இருக்குது. பீப்புளுக்கு இடையில் ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. 25ஆம் தேதி வந்து ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகுது. அதுக்கு ஒரு பிராண்ட் இன்செப்ஷன் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. நம்ம அது கண்டென்ட் பண்ண முடிஞ்சால் அதை நம்ம பண்ணுவோம். அந்த 1.5 வந்து டீசல் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நம்ம ஆல்ரெடி அவங்க டிடிஐ டீசல் ஆனால் இந்த சைஸுக்கு 1.5 பத்துமா? இல்லை, 4.3 மீட்டரில் தானே நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறோம். அதை பார்த்தாலே அவ்வளோதான் இருக்குது. அதாவது கேர்வோடைய சேசிஸோடைய அடாப்டட் வெர்ஷனாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. அப்படின்னா அது நெக்ஸான்ல இருந்து உருவானது. நெக்ஸான்ல இருந்து உருவானது. ஏன் சார்? இல்லை, நம்ம முதல்ல நம்மளோட இம்ப்ரெஷன் எப்படி இருந்ததுன்னா அது ஒரு ஹேரியர் சஃபாரி சைஸில் இருக்கும்னு சொல்லக்கூடியது தான். யாருக்கு அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஏதாவது கொஞ்சம் சின்னதாக்கி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க நான் நினைச்சேன். அது வீல் பேஸ் வேற இல்லை. அது ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று, அங்கே கொண்டு இன்னொரு புது ப்ராடக்டை திருப்பி அது கூட கம்பீட் பண்ணுறது கஷ்டம். கரெக்டாக பார்த்தா டாடா கரெக்டாக தான் ப்ளே பண்ணுது. ஏன்னா இவங்கள்ட்ட வண்டி இல்லை. இப்போ நீ நெக்ஸான் ரேஞ்சில் வைக்கிறதா பெஸ்ட் இல்லை. அதுதான். ஏன்னா மிட் சைஸ்ல இவங்க கிட்ட ப்ராடக்ட் இல்லை. இப்போ நெக்ஸான் தான்னா நீ நேரம் அங்கே தான் போகணும். கர்வ் பெருசாக கனெக்ட் ஆகல. அப்போ அதுக்கு இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் லேடரில் ஒரு கேப் இருந்து இந்த கேப்பை தான் ஃபில் பண்ணுவாங்க. பார்ப்போம். ஐஸ் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஈவி வந்து இதாகுது. ஆனால் நம்ம வந்து கோயம்புத்தூர்ல அன்னைக்கு பார்த்து விரட்டணும் அந்த வண்டியை போட்டு. அது சைஸ் தெரிஞ்சு ஏன் தெரியுமா? அது கேமஃபிளாக் உள்ள ஃபுல்லா இவ்வளவு தூரத்துக்கு ஸ்டைரோஃபார்ம் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி. ஆனால் அது போனது நல்ல விதம் நல்லா இருந்து. அதுல இன்னொரு மிஸ் ஆச்சு. நாங்க ஒருக்கா ஓவர்டேக் பண்ணோம் வீடியோ எடுக்க, பிளே ஆகல, வீடியோ கிளிக் ஆகல, மிஸ் ஆச்சு. சரி பார்ப்போம். நான் வந்து அன்னைக்கு ஒரு மீடியா டிரைவ்ல நிற்கும் போது இந்த டேட்ஸ் பற்றி எல்லாம் சொல்லும்போது நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் அந்த வீடியோ எடுத்த வீடியோவை காட்டி கொடுத்தேன். அப்போ அது அப்படியே ஒரு ஸ்டைலில் போச்சுது. நல்ல ஸ்பீடு மேட்டர் இல்லை, ஆனால் நல்ல ஸ்டைலில் போச்சு. பார்ப்போம், நம்ம இனி ஓட்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்புறம் ஈவிட்டாரா வந்து டிசம்பர் 2ஆம் தேதி வந்து லான்ச் ஆகுது. 61 கிலோவாட் ஹவர் தான் வருது. அந்த ஆல்வீல் ட்ரைவ் சிஸ்டம் வரல. 174 61 தான் வருதான். நான் தப்பா சொன்னேன் நேற்றைக்கு ஒன்றாட்டேன். அது வந்து சின்னது வரலையா, பெரிய பேக் தான் கொண்டு வரும். ஆனால் ஈவிட்டாரா இப்போ 2-3 வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருந்தா யூகே அதே மாதிரி தான் இருக்கு. லெக் ரூம் இந்த அண்டர் தை சப்போர்ட் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது அன்னைக்கு நம்ம ஆட்டோ எக்ஸ்போல பார்த்தது தான். அதுவும் இந்தியாவிலேருந்து செஞ்சாங்க, அங்கே போகுது யூரோப்புக்கு. இப்போ பெரிய மீடியா பிராண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் வீடியோ எடுத்து எல்லாரும் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்க்கல. இவ்வளோ இருக்குது. அப்புறம் வென்யூ டைம் என்னாச்சு? குயிக்காக வென்யூ கூட பேசி நமக்கு வென்யூ வாக் அரவுண்ட் வீடியோவில் வந்து ஒரு காரை எத்தனை பேர் தான் ரிவ்யூ பண்ணுறதுன்னு நிறைய கமெண்ட் எல்லாம் பார்த்தோம். வேற வழி இல்லை. அவங்க மொத்தமே ஸ்டேஜில் 2, வெளியே 2, உள்ள வந்து 1. ஸ்டேஜ் 2 நம்ம யூஸ் பண்ண முடியாது. அங்கே என்னன்னா டிவி ரிப்போர்ட்டர்ஸுக்குன்னு தனியாக கொடுத்தாங்க. அதாவது பிராண்டோடைய பீப்புள் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. வெளியே உள்ளதுல 2 எண்ணத்துல தான் இந்த மொத்த போர்க்கிழமை நடந்துட்டு இருக்கு. இதுல எப்படின்னா நானும் ஆன்சனும் ஒவ்வொரு பாயிண்ட்ல நிற்போம். நின்றுட்டு ஒரு செகண்ட் திரும்பி பார்த்தா எங்களுக்கு இடது பக்கம் இங்க ஒருத்தர் பேசுவார், இங்க ஒருத்தர் பேசுவார். ஆனா இதுவரை உள்ள வாக்குறவுண்ட்ல இதுதான் கொஞ்சம் பயங்கர 1 மணி நேரம் நாங்க ஒண்ணுமே பண்ணல. நாங்க அங்க இங்க சுத்திட்டு இருந்தோம். நம்ம ஜிஎஸோட வீடியோல பார்த்தா தெரியும். நான் ஆன்சனும் பேசிட்டு வரோமுங்க, நம்ம அங்க போய் நம்ம எடுத்துருவோம்னு சொல்லி பார்த்தா ஜிஎஸ்க்கு ஃப்ரண்ட்ல வந்து அவர் அதே ஸ்டைல்ல அப்படி போட்டிருந்தார் அந்த வீடியோல. ஒரு 7 நிமிஷம் ரேஞ்சில் அவரோட வாக்குறவுண்ட்ல வரும். அப்படி ஒரு பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தோம். இதுக்கு பிரச்சனை என்னன்னா அங்க உள்ள ஒரு காரை நீட்டா விட்டுருந்தாங்க. கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் விளாகர்ஸ் வந்து வாவ் இப்படி மட்டும் சொல்லுவா, அது ஒரு ஷாட்டு. அந்த ஷாட்டை எடுத்துட்டு பார்த்துட்டு இல்லை திருப்பி எடுக்கணும்.
அங்க ரீடேக்குக்கே ஸ்கோப் இல்லை, நம்ம எல்லாம் எடுக்கிறது இல்லை. நமக்கு ரீடேக் வந்தா ஒரு கும்பலே நம்மள தூக்கி ஹோட்டல்ல இருந்து வெளியே போறோம். வெளியே ஒரு என்லைன் இருந்து ஒரு என்லைன் ஒரு நார்மல் கார். சரி, அண்ணா வந்து அப்ப வீடியோ எடுக்க வரல, நல்ல கூட்டம். இந்த கேப்ல நம்ம கிடைக்கிறது இல்லாம பீரோல் எடுப்போம்னா பீரோல் எடுக்க தொடங்கினேன். அப்ப அந்த என்லைன்ல ஆல்ரெடி ஒரு பையன் எடுத்துட்டு இருந்ததை சண்டை போட்டு ஒரு பொண்ணு வாங்கியாச்சு. அடுத்து நாங்க அது தாண்டி ஒரு 1/2 மணிக்கூர்லாம் தாண்டி நாங்க உள்ள ஒரு கார்ல போய் லிஸ்ட், அங்க வந்து லிஸ்ட் பேஸ்ல வந்து வீடியோ எடுக்க இது பண்ணாங்க. அப்போ நாங்க வந்து லிஸ்ட்ல வந்து அடுத்து வந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அவங்க எடுத்துட்டு இருக்காங்க, 3/4 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு வரணும். அப்போ நான் யோசிச்சேன், 3/4 மணி நேரம்னா நமக்கு செட் ஆகாது, நம்ம வெளியே நிற்கிறதுல இனி வாரது மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு போய் நாங்க எடுக்க தொடங்கியாச்சு. அப்போ அந்த பொண்ணு எடுத்துட்டு இருக்கேன் அந்த என்லைன். இப்படி நிறைய பேர் உண்டு. டேனிக்கு இந்த சில எக்ஸாம்பிள் பொண்ணு ஒரு 2.5 மணிக்கூர் தான் எடுத்திருக்கோம். இது போதா குறைக்கி அதை சொல்லு. அடுத்து நாங்க வீடியோ எடுத்தாச்சு, நம்ம எடிட் பண்ண என்ன போடுவோம்ல, நான் வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி வீடியோ அவுட்புட் ரெண்டர் ஆயிட்டு இருக்குமா ஸ்டேஜ்ல நிக்க கார்ல அந்த பொண்ணு பின்ன வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கு. நான் கால் வலிக்குதுன்னு சொல்லி நான் அந்த டே முடிஞ்சாச்சுன்னு அப்படி இருக்கும்போது நான் ஆன்சர் அங்க பாடுறா அப்படி எங்க ஸ்டேஜ் லைட் எல்லாம் ஆஃப் பண்ற ஸ்டேஜ் வந்தாச்சு. நாங்க 2 பேரும் தான் ஃப்ரண்ட் ரோல இருக்கேன். ஏன்னா ஆன்சன் வந்து அந்த போடியம் மாதிரி ஒரு செட்டப்ல இருந்து வீடியோ முடிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு திருப்பி எடுத்துட்டு இருக்கு. இதே மாதிரி நாங்க கிளாவி சிவியோட டிரைவ்ல நான் ஒருத்தர் உனக்கு காட்டி தந்தேன், ஆன்சனுக்கு நான் காட்டி கொடுத்தேன். காலையில 6:15 மணிக்கு பிளாக் ஆஃப் முடிச்ச போது ஒரு இடத்துல இருந்து ஷூட் எடுத்துட்டு டேனிட்ட நான் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு வரேன். எப்படின்னா, நம்ம ஊர்லாம் சுத்தின பிறகு இந்த ஆளை இங்கதான் பார்க்க முடியும்னு நம்ம பார்த்தோமா. அவர் ஆக்சுவலி வென்யூ வீடியோல எங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து எனக்கு வண்டி தரல, எடுக்க தொடங்கவே இல்லை. அப்படி ஒரு பெரும் போராட்டத்துக்கு இடையில தான் இருக்கு அந்த வாக்குறோம். ஆனா அந்த காரோடைய ரிவ்யூக்கு நாங்க போனது வந்து ரொம்ப, அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம எடுத்தோம். குவிக்காக நான் சொல்லணும்னா 3 ப்ராப்ளத்தோட தான் நான் அந்த கண்டென்ட்டே தொடங்கினேன். அந்த 3 ப்ராப்ளத்தையும் அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூண்டேக்கு வந்து இல்லை ஹியூண்டே என்ஜினியர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ்ன்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, இண்டஸ்ட்ரி இப்படி க்ரோ ஆகணும். இது ஒரு மாதிரி இந்த டேனி விரக்தியில் கொஞ்சம் ஈவிஸ் பற்றி பேசினதில்ல, அது மாதிரி ஆகிட்டு இருந்து. அதாவது ஒரு பையருக்கு ஒன்னுதான் சாய்ஸ் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில மார்க்கெட் இருந்து. நான் அதை யாரு கூட கம்பேர் பண்றேன்னா, 3XOக்கு நல்ல ஒரு காம்படிட்டர் இங்க வந்து. என்னதான் 3XOடைய சஸ்பென்ஷன் இதோடைக்கு மேல இருந்தாலும் 3XOட ஸ்டியரிங் உடைக்கிறது நல்லா இருக்குது, டீசல் என்ஜின் கொஞ்சம் கூட நல்லா இருக்குது, இன்டீரியர்ஸ் ஆப்வியஸ்லி அவங்களோட ஸ்டைலில் வச்சுருக்கு, ஓரளவு அதை நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து அவங்களுடைய அவருடைய ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜியோடைய ஹெட்டை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் போகும்போது எங்கள் கோகார்ட்டில் கூட கிடச்சி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினோம். அதில் அவர் என்னன்னா, இதை வந்து நீங்கள் ஒரு K2க்கு டவுன் கிரேடாக ஏன் பண்ணீங்கன்னு நான் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொன்னாங்கன்னா, இது டவுன் கிரேடாக நீங்கள் பார்க்காதீங்க, இது குளோபல் K1 பிளாட்ஃபார்ம், அதை நாங்கள் பெட்டராக பண்ணியிருக்கோம், நீங்கள் நாளைக்கு ஓட்டி பார்த்துட்டு என்கிட்ட வந்து அப்ரிஷியேஷன் சொல்லுவீங்க அப்படி தானே சொன்னார். அப்போ அது நம்ம ரிவ்யூவில் நம்ம பேசினோம், நல்லா இருந்து. என்ன சொல்கிறது, அந்த செகண்ட் ரோ இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இருந்திருந்தா, ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்க வேண்டிய ஒரு மைலேஜ் வேற லெவலுக்கு கிடைச்சிருக்கு. ஐ மீன் அந்த இம்ப்ரெஷன். ஆன்சர் என்ன நினைக்க? லுக்ஸ் என்ன சொல்லுது? லுக்ஸ் பார்க்க பிடிக்கும், எனக்கு நல்லா நமக்கு போட்டோல இருக்கிற இமேஜ் மாதிரி கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோல பார்த்தப்ப அந்த 2 ஹாஞ்ச் இருந்தல்ல அந்த டயருக்கு மேல, அது வந்து நமக்கு பார்க்க இரிட்டேஷன் மாதிரி இருந்து, ஆனா அது நேர்ல பார்க்க அப்படியே தோணும். என்லைன்ல அந்த ஹாஞ்ச பெயிண்ட் பண்ணிருக்காங்க, பிளாஸ்டிக் என்லைன்ல, அது கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகுது. இன்னொன்னு, வண்டிக்கு உள்ள பேக் சீட்டை சொல்லல, நம்ம வண்டிக்குள்ள ஏறின உடனே அது சின்ன வண்டின்னு ஃபீல் ஆகல. அந்த டேஷ்போர்டுக்கு இது ஆனா பெருசான மாதிரிதான் ஃபீல் இருந்து. இந்த டிஸ்டன்ஸும் அந்த எனக்கு இப்ப லெக் வைக்குமா இந்த சைடு எல்லாம் எதுவுமே இதாகல. இன்னொன்னு, கோவா ஒரு பெக்யூலியரான டிரைவிங் ஸ்டைல், நம்ம ஊர் மாதிரி தானே, டிப்பிக்கல். அப்ப நம்ம ஊர்ல ஒரு கார் நம்ம கைக்குள்ள சுத்தினாலே அந்த கார்ல ஒரு கனெக்ட் ஃபீல் ஆகல. அந்த மாதிரி அந்த ரோட் எல்லாம் சாசி வந்து சூப்பரா இருந்தது. நாங்க ஒரு இடத்துல சாசியை த்ரோ பண்ணோம், ஃப்ரெண்ட்ல ஒரு வெஹிக்கிள் குறுக்கே வந்தால அந்த கண்டன்ல அது சூப்பரா கிடைச்சிருக்கு. நம்ம கட் பண்ணது அப்படி கிளைடாகி கட் பண்ணா ஒருத்தர் வந்து ரோட பார்க்காம ஒரு கார் குறுக்கே வந்து, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிடைக்கல. ஸ்பீடு பரவ பில்டு பண்ண எங்களுக்கு பட்ஜெட் இல்லை. அது ஏன்னா எங்களை வந்து கோவன் போலீஸ் பிடிச்சது, ஸ்பீடுல போகணும்னு சொல்லி 97 காட்டுச்சு அவங்க மற்ற ரெடார்ல.
அது வந்து ஸ்வீட் கேமரா அடிச்சு அப்புறம் பேசி சால்வ் பண்ணி அதில் ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகுது எங்களுக்கு 11:30க்குள்ளே வண்டி திருப்பி கொடுக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக இருந்து வண்டி நல்லா இருக்குது, நீங்கள் வந்து எல்லாருமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அதாவது பழைய வென்யூவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் ஒரு ஹாப்பினஸ் என்ன தெரியுமா, ஹியூண்டையோடைய நம்ம போன 2 வாரத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ண ஒரு 1.6 கிரெட்டா இருக்குல்ல, அந்த கிரெட்டால இருந்து ஹியூண்டை எங்கே வந்திருக்கு தெரியுமா? இவங்களே வந்து இது எண்ணெய் பெட்ரோல் அது 3 வேரியன்ட்ல இருக்கு. நம்ம டிரைவ் பண்ண நமக்கு ஆப்ஷன் கிடைக்கல ஆக்சுவலி. ரைடு குவாலிட்டி அப்சார்பண்டா இருந்து, ஆனா ஸ்டிஃபர். ஆமா ஸ்டிஃப் தான், ஆனா அது அப்சார்பண்ட். நாங்க மகாராஷ்டிரா பார்டர் வரைக்கும் போனோம். நாங்க அப்போ வந்து கோவால இருந்து மகாராஷ்டிரா அந்த பார்டருக்கு போயிட்டு அங்க போய் ஒரு யூட்டர்ன் அடிச்சு வந்தோம். நல்ல ரோட்ஸ். 1.2 டர்போ கொண்டு வந்தா ஃபுல்ஃபில் ஆகும். நீ சொல்ல அந்த பாயிண்ட் நம்ம ரிவ்யூ பார்த்தா தெரியும். இன்ஜினை பத்தி நான் பேசியிருக்க விஜய். அது நம்ம ஆல்ரெடி பேசினா தானே. நமக்கு உண்மையில அந்த ஸ்பாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெருசா பிடிக்காது. அது நான் சொன்ன மாதிரி அந்த பேயான்ல இருக்கிற 1.2 டர்போல வந்தா இதுக்கு இன்னும் பேலன்ஸ்டா இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த டிசிடி இருக்குல்ல, இப்போ நம்ம அந்த டைப் நம்ம இப்போ நம்ம ஒரு ரோட்ஸ்னா அது என்ன சொல்லலாம், என்ன டைப் ஆஃப் அந்த ஃப்ரீ போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லை, அங்கே ரோடு நல்லா இருந்து டிராஃபிக் இல்லாத நம்ம மூவாத ரோட்ஸ்ல இப்போ நமக்கு அந்த 1 லிட்டர் ப்ராப்ளம். அது நம்ம இப்போ டிசிடியை கிக் டவுன் இல்லை, நம்ம சும்மா கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுப்போம்ல. இப்போ என்ன பெட்ரோல்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னே அப்படியே போவோம், உடனே போவோம். இது வந்து டிசிடி வந்து அந்த கேப் எடுத்த பிறகுதான் இதே. அது என்ன பண்ணும் தெரியுமா, அது ஒரு செகண்ட் யோசிக்கும், இவர் வந்து கிக் டவுன் பண்றாரா இல்ல வந்து ஸ்மூத் ஆக்ஸலரேஷன் பண்றாரா. அதாவது எப்படின்னா நம்ம ஆக்சிலேட்டர் மிதிப்போம், அப்ப என்ஜின் வந்து போகாது. அதுக்கு பிறகுதான் இப்போ நம்ம போகல அப்படின்னு சொல்லிட்டு தான் கிக் டவுன் கியரை டவுன் பண்ணி. அந்த 1 லிட்டருக்கு உண்மையில டிசிடி தேவையில்லை. அந்த எல்லா வந்து அந்த அவ்வளோ கிக் டவுன் கிடையாது. நமக்கு இப்போ ஆக்சிலரேஷன் பண்ணி போகணுங்கிற இதுல வந்து அது போகாது. அந்த இது அதான் அதுக்கு ரெண்டுக்கும் மேட்ச் ஆகணும். இதுல டார்க் கன்வெர்ட்டர் இருந்தா அந்த வேலையை அது பார்த்துக்கணும். டார்க் கன்வெர்ட்டர் இருந்தா அப்ப ஆல்ரெடி அது கனெக்டட்ல தானே இருக்கு, கேப் எடுக்காதுல்ல. அப்ப அந்த இடத்துல அது வந்து அந்த ஃப்ளோவை இது பண்ண. அதனாலதான் நம்ம அந்த குஷாக்ல கைலாக்ல பேசும்போது அது கனெக்டடா இருந்தது பேச. இன்ஃபேக்ட் வந்து அதனாலதான் இவங்களே ஃபோக்ஸ்வேகனே அவங்க மெயின் டெம்ப்ளேட்டை விட்டு டார்க் கன்வெர்ட்டர் வச்சிருக்கிறது. அதான் இந்த இடத்துல 1.2 இருந்தா அது ஒரு எக்ஸாம்பிள் பாரு. 3X டிசிஎம்எஃப்ல இந்த கேப் நமக்கு தெரியாது, அது இவ்வளவு பிஸியா இருக்கு. டிஜிடி எந்த வேலை பண்ணும், நீ கால் ஆக்சிலேட்டரை ஃப்ளோர் பண்ணாலே அது நினைக்கும் இவருக்கு டார்க் வேணும்னு சொல்லி ஒரு கேப் எடுத்துட்டு டப்புன்னு டவுன் பண்ணி சொல்றேன். அது தேவையில்லை நமக்கு. அதான் பிரச்சனை. அது உண்மையிலேயே அந்த ஒரு கேப் நம்ம நிறைய இடத்துல அதை பேசியிருக்கோம். அப்படி இந்த 2 வாரத்தோடைய கண்டென்ட்டும் இந்த இது நாங்கள் வந்து டீசல் வென்யூவோட ஃபுல் அந்த வீடியோவும் என்லைனோட ஃபுல் அந்த வீடியோவும் எங்கள் டீலர்கிட்ட கேட்டிருக்கோம். இனி இங்கே டீலர்கிட்ட பெட்ரோலும் எடுக்கணும். எடுக்கலாம். எண்ணெய் பெட்ரோல் நம்ம வெண்ணில போடவே இல்லை, இது வரைக்கும் போடல. இல்லை ஃபர்ஸ்ட்டும் போட்டோம். ஃபர்ஸ்ட் வெண்ணியை போட்டுற மாதிரி இருக்கும், அடுத்து அந்த போடல. ஆக்சுவலி என்னன்னா ஹியூண்டைக்கு வந்து நம்ம ஒரு செகண்ட் ரேங்க்ல நாங்கள் ஸ்லிப் ஆனதை பற்றி ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம்ல, அதில் வென்யூ ஒரு நல்ல ஸ்டார்ட். அவங்களுடைய அடுத்த 26 ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நல்ல ஸ்டார்ட். கொஞ்சம் கூட ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹேண்ட்லிங் பேஸ் பண்ணி கொஞ்சம் சேஃப்டி பேஸ் பண்ணி எல்லாம் பேசியிருந்தாங்க. அப்புறம் ரேட்டிங் பற்றி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லி டிசம்பரில் கண்டிப்பாக கிடச்சிரும், ஒர்க் போயிட்டுருக்கு. பேப்பர் ஒர்க்ஸ் வந்து லாட் ஆஃப் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இது வந்து புனே பக்கத்துலனால எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் பக்கம், ஆனால் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இவ்வளோதான் ஸ்டோரி. வேறு எதாவது இருக்காடானே? நம்ம அக்டேவியா ஆர்எஸ் பற்றி. அக்டேவியா ஆர்எஸ் வந்து நான் பேசி பிரயோஜனம் இல்லை. நான் அந்த கண்டென்ட்டுக்கு நம்பர்ஸ் பார்த்த போதே அது இருந்தது லிஸ்ட்டில். நம்ம எப்பாச்சும் அதை அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ் ஒரு ஆர்லைன் இருக்குது, டிக்வான், கோல்ஃப் இருக்குது, அக்டேவியா ஆர்எஸ் இருக்குது. எனக்கு அதில் என்ன வருத்தம்னா அந்த மேனுஃபேக்சரர் வந்து நம்மளையும் மீடியா லிஸ்ட்டில் ஆட் பண்ணி கைலாக்கெல்லாம் இன்வைட் பண்ணாங்க. கைலாக் வாக் அரவுண்டுக்கு போனோம், இதுக்கு போனோம். நம்ம பண்ணுற கண்டென்ட்டோடைய இது அவங்களுக்கு தெரியல. நமக்கு அது நல்லா கனெக்டாக இருக்கும். அது என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா, அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பீப்புள்கிட்ட இன்னும் பெட்டராக அது போய் சேர்ந்துருக்கோம். அது ஒரு மிஸ். சரி, நம்ம டைம் வரும், பார்ப்போம், காத்திருப்போம். இன்னொன்று, இந்த ஸ்கெடியூலுக்கு இடையில காரை இங்கே இருந்தால் நம்ம சந்தோஷப்படலாம். இல்லை என்னதான் இருந்தாலும் ஓகே.
இது சமாளிப்பு. சமாளிப்பு இல்ல கிரேப்ஸ் ஆர் சோர் இல்ல. இது RS கூட்ட போவோம் மேன், கண்டிப்பா போவோம். அதுல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸும் அதோட இதுவும் நமக்கு தானே. கிரேப்ஸ் ஆர் சோர் இல்ல. இது ஆன்சர் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தான் அன்னைக்கு. கேட்டு பாரு தெரியும் அவனுக்கு. எத்தனை ஸ்டேட் போனேன். அது ஆன்சர் நான் வந்து மகாராஷ்டிரால போய் யூ டர்ன் அடிச்சுட்டு நான் அப்போ பேக்ல இருந்தேன். ஆன்சர் நீ வந்து இந்த கண்டென்ட்டுக்கு வந்த போது தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி ட்ரிவாண்ட்ரம் கேரளா வந்து, அங்கேருந்து வந்து பெங்களூர் வந்து கர்நாடகா வந்தாச்சு, அங்கேருந்து கோவா வந்து, அங்கேருந்து இப்போ மகாராஷ்டிரா வந்திருக்கேன். நான் வந்து இன்னைக்கு மத்தியானத்தோட கர்நாடகா டச் பண்ணி எப்படி போயிருக்கேன். ஏன்னா டேனிக்கு போட்ட டிக்கெட் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணி தான் ஆன்சனுக்கு மாத்திரம். இப்போ ஆன்சனோட ஃப்ளைட் வேறு, என்னோட ஃப்ளைட் வேறு. ஆன்சன் அடுத்து இந்த 5 ஸ்டேட்டை தாண்டி தெலுங்கானா போய் அங்கேருந்து தான் ஊருக்கு வந்தோம். 6 ஸ்டேட் டிராவல் பண்ணியிருக்கேன் ஒரு 2 நாள்ல. வேர்ல்ட் ரெக்கார்டு. அப்படி விஷயம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல அவ்வளோ பாவம். அன்னைக்கு எனக்கு ஒரு 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணானா, இன்னும் 2 மணி நேரம் டிலே. அவன் நான் கேட்ட கேப்டன் இறங்கி போயாச்சு. கேப்டன் வாக் அவுட் பண்ணாரா, வரலையா? அவன் நான் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். நான் ரிட்டர்ன் வந்த கதை வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்ல. மத்தியானம் 12:30 மணிக்கு நானும் ஆன்சனும் ஒரு கோவாவில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டது. நாங்கள் வந்து அது நம்ம மோட்டோ ஃபேமுக்கு இது வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு அதை சொல்லலாம். மீடியா டிரைவ்ஸ் எப்போவுமே பயங்கர கன்ஜஸ்டடாக இருக்கும். காலையில் தூக்கிளம்பி அவசரமாக ரெடியாகி செக் அவுட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு சொல்லி நம்ம வெளியே வந்துடுவோம். நம்மளுடைய மென்டாலிட்டி என்னது, குயிக்காக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நல்லா சாப்பிடுவோம், மத்தியானம் நல்லா சாப்பிடுவோம். ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு என்னன்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஏர்போர்ட்டுக்கு ட்ராவல் இருக்கு. 3 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு. 12 மணிக்கு முன்னே நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பணும். அதுக்கிடையில் ஃபீட்பேக் செஷன் இருந்து, R&Dக்கான பைட் இருந்தது, எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. சாப்பிடணுன்னா டைம் ஆகும். நாங்கள் என்ன பண்ணோம், கிளம்பியாச்சு. கிளம்பி வார வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஏறி நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அடுத்து எனக்கு கனெக்ட் எல்லாம் லேட் ஆச்சு. திருப்பி நான் வந்து எனக்கு இவங்க அந்த டிக்கெட்டில் எதுவுமே போடலை. பொதுவாக டிக்கெட்டில் ஏதாவது இருக்குமா, செம்ம பசி. அல்லைன்னா யாராவது கம்பெனி இருந்தாலும் நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். இங்கே இறங்கி அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட இதுக்கு முன்னே இதே மாதிரி சில நேரம் நடந்திருக்கு. எனக்கு செம்ம பசி, நான் மத்தியானம் சாப்பிட்டது. நான் இறங்கும்போது 9:30 மணி ஆச்சு. இங்கே எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் நீங்கள் நிறுத்தினா எனக்கு தெரியும், நான் உங்களை ரூட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நான் இவனுக்கு ஃபோன் பண்ண போதுதான் இவன் சொல்கிறாரு, நான் இன்னும் 2 மணி நேரம் நீ எத்தனை மணி வீட்டுக்கு? 3 மணிக்கு வந்தான். அதாவது அதுதான் இதில் உள்ள ஒரு விஷயம். அதாவது நம்ம கிளம்புறதுல இருந்து அதே மாதிரி தான் அன்னைக்கு வாக்கரவுண்டுக்கும் 2:30 மணிக்கு நம்ம வீட்டில் இருந்து ரெடியாக நான் கிளம்புனேன். 3 மணிக்கு ஒன்று அங்கே பிக் பண்ணேன். நம்ம அடுத்த நாளைக்கு வந்தது இப்போ 3 மணிக்கு. டேன் எதனால எல்லாரும் எஸ்கேப் நிம்மதியா இருக்கு. அவன் வாக்குறதுக்கு வராது. ஏன் தெரியுமா, இது வேண்டாம்டா, நீங்க ஆன்சரை கூட்டு வாங்க. நம்ம இது வந்து இதுக்கு நம்ம ஆசைப்பட்டுதான் நம்ம இதை பண்ண முடியும். நம்ம இதை வந்து குறை சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் அந்த மீடியான்னு சொல்லக்கூடியதுல ஒர்க் பண்ண நம்ம 2 சைடு விரவிட்டு கிடைக்கதான் பிரச்சனை. இன்னொன்று முடிச்சுட்டு வந்து இங்கே ஷூட் நம்ம 3 நாள் திருப்பி ஒர்க் பண்ணியிருக்கோம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாளும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதான் ஃபேக்ட். இன்னைக்கு தேர்ஸ்டே. இன்னும் சந்தோஷம் என்னன்னா, நமக்கு வந்து நல்ல பீப்புள் கிட்ட என்ஜினியரிங் பேக்ரவுண்டில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். கார்ஸை ஃபர்ஸ்ட் அந்த ஓட்ட கிடைக்கும். நம்ம அன்னைக்கு ஓட்டிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் எவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் நல்ல விஷயம். நம்ம சேனல் வந்து கொஞ்சம் சொசைட்டியில் ரொம்ப பெரிய பீப்புள் எல்லாம் நம்ம சேனலில் தெரியும்னு எல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் பெரிய சந்தோஷம் இல்லை நமக்கு. நாங்கள் ஏர்போர்ட்டில் வச்சு பார்க்கும்போதெல்லாம் பெரிய விஷயங்கள். ஓகே ஓகே மோட்டோ ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசிர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.